பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே, கேக்குதா? கேக்குது பரணி. ஓகே, இன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட்னா சூர்யாவோட வெங்கட்லூரி ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் 2 போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர்ஸ்லேயே வந்து ஜூலை ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தனுஷோட கரை அந்த படம் ஏப்ரல் 30th ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தாய்க்கிழவி 3 டேஸில் 22+ க்ரோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸோட கான் சிட்டி அப்படின்ற படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சீரிஸ் வாங்கியிருக்காங்க. ஷான் ரோல்டன் தான் மியூசிக்கு. ஸோ அதுவுமே இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் தேட்ரிகளாக வர படங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு காதல் ரீசெட் ரிப்பீட், முஸ்தபா, ஓ பட்டர்ஃப்ளை, வடம், அதுக்கப்புறம் 99/66 வந்து மார்ச் 6ன்னு சொன்னாங்க 1 வீக் பிஃபோர். பட் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்ஸும் வரல, ஸோ தெரில. அப்புறம் வந்து அனிமேஷன் ஃபிலிம் ஹாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. பிரைடுன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் வருது. இதெல்லாம் தான் நோட்டபுளாக வர ஃபிலிம்ஸு. அப்புறம் நாளைக்கு டிஜிட்டலில் வர ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் வந்து விசில், ப்ரைவேட் லைஃப், த மொமெண்ட் இதெல்லாம் தான் டிஜிட்டலாக வருது. அப்புறம் ஒன் பீஸ் சீசன் 2ஓட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரில. ஓகே, வித் லவ் 25 டேஸில் வந்து 35 க்ரோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பெட்டியோட செகண்ட் சிங்கிள் ராய் ராரா அது 7 PM வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துச்சான்னு தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ, அது ரிலீஸ் ஆயிடுச்சா அந்த சாங்? எந்த பாட்டு? பெட்டியா? செகண்ட் சிங்கிள். தமிழ் வெர்ஷன் இன்னும் ரிலீஸ் ஆகல, தெலுங்கு ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. சரி, ஓகே. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. ஆக மொத்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரை 30ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப கருப்பு டீம் அவங்களோட டர்ன், அவங்க வந்து 30ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரல் 30 கருப்பு வர்சஸ் கரை. அதுதான். சரி, ரைட். அடுத்தது அதை பத்தி பேசுவோம். இப்போ வந்து சூர்யா 46 விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. டைட்டில் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசுவோம். அப்படி லைனா ஆரம்பம். ஃபர்ஸ்ட் ஏழகண்டத்துல ஆரம்பம். நான் சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைட்டிலு போஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே சூர்யானை வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு தோலா ஜோனில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த கத்தி ரத்தம் வெட்டு குத்து அதெல்லாம் இல்லாமல் ப்ளசண்ட்டாக ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபீல் குட் படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. வெங்கட்லூரி படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அது ப்ரொடியூசர் ஒரு ஸ்டோரி சொன்னார். ஸோ அதை வச்சு ஒரு மாதிரி அந்த ஜோன்லேயே போயிடும்னு நினச்சேன். ஆனால் இப்போ போஸ்ட்லாம் வந்ததை பார்க்கும்போதும் சரி, அதுக்கு அவங்க போடுற கேப்ஷனு, வெங்கி அதுக்காக வைக்கிற ஸ்டோரி எல்லாமே பார்க்கும்போது அந்த ஸ்டோரி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஃபேமிலி எமோஷன்ஸ், அந்த ட்ராமா, அந்த ஒரு ஃபீல் குட் இது வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிது. அதில் ஒரு லுக் ஆகட்டும், அந்த குழந்தைய வச்சுட்டு கையில் ஒரு ஃபீடிங் பாட்டிலோட ஒரு மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கன்னு கத்தி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. செகண்ட் லுக்குமே சிம்பிளாக நீட்டாக கதை என்னன்னு ரிவீல் பண்ணாமல் அந்த கோர் ஸ்டோரியில் அந்த குழந்தை இருக்குன்னு தோணுது. ஸோ அதை மட்டும் காட்டி இது பண்ணது ஓகே. எனக்கு 2 லுக்குமே பிடிச்சிது. அண்ட் இன்னொன்று, மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஒரு போஸ்டர்லேயே ரிலீஸ் மந்தோட போட்டது வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் அதை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அண்டு வேற என்ன, அவ்வளோதான். இதில் எனக்கு போஸ்டர் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு. பெர்ஃபெக்ட் ப்ரோ, கரெக்டாக சொன்னீங்க. சூப்பர். எனக்கும் அதேதான். ஆள் பார்க்க ஸ்மார்ட்டா இருந்தார், சூப்பரா இருந்தார். ஆள் பார்க்கவே கிளாஸா. அந்த அது ஆக்சுவலி அது என்னன்னு தெரியும், எலைட்டான ஆள் அந்த படத்துல. அந்த அந்த அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருந்தாரு. கோர் எமோஷன் ஃபேமிலி தான் போல அவங்க சொன்ன மாதிரி. அது அது வெங்கி நல்லா பண்ணுவாரு. அவரு லக்கி பாஸ்கர் வாத்தி விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி 2 படம் அதுல கொஞ்சம் ஃபேமிலியை தான் தொற்றுப்பாரு. அதுல நல்லா நல்லா இருக்கும். அதுல அவரு பண்ணுவாரு. வெங்கி மேல அதிக ஹோப்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு நார்மலா இருக்காது, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்னு. கண்டிப்பா பார்ப்போம். ஃபீல் குட் படமா இருக்க போகுது. சூப்பர்.
காஷி சொல்லுங்க. அப்புறம் ஸ்பீட் ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. இந்த ரீசெண்டா வந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு. வெங்கட் லூரி பண்றாரு. ஒரு நல்ல படம், ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. எப்ப ரிலீஸ்? ஜூலை சூர்யா சார் பர்த்டேக்கு ரிலீஸா இல்ல ஜூலைன்னு மட்டும் போட்டிருக்காங்க, சூரிய மோஸ்ட்லி ஜெயந்தி அப்பதான் வரும்னு இன்னைக்கு நினைக்கிறேன். ரிலீஸ். ஓகே ஓகே. இப்போ ரிலீஸ் ஆனாலுமே இது நல்லா ஓடும். ஒரு ப்ராமிசிங்கா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக்கு சிம்பிளா ப்ராமிசிங்கா இருக்கு. அடுத்து கிளிம்ஸு, டீசர், ட்ரெய்லர் எல்லாம் வரும்ல, அப்பையில நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இப்போதைக்கு இது நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. ரெட்ரோ அண்டு கொஞ்சம் கருப்பு அண்ட் இது 3 படத்துக்குமே ஃபர்ஸ்ட் லுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாம் பாசிட்டிவ் வைப்ல தான் போகுது. பிரகாஷ் ப்ரோ, இன்னொன்னும் சொல்ல மறந்துட்டேன். இந்த டைட்டில வந்து சில பேர் வந்து எங்க ஃபேண்டம்லயே வந்து கலாய்ச்சிட்டு என்ன இது டைட்டில்ன்ட்டு இருந்தாங்க. ஆனா வந்து உண்மையாலுமே பக்கா தெலுங்கு கோட டைட்டில் தான் இது. சன் ஆஃப் சத்யமூர்த்தி, அப்புறம் இந்த மகேஷ் பாபுவும் வெங்கியும் நடிச்ச படம் ஒன்று இருக்கும், சீத்தம்மா வக்கீட்லோ ஸ்ரீமல்லை சேட்டுன்ட்டு. அந்த மாதிரி அது தெலுங்கு ஜோன்ல இருக்கிற டைட்டில் தான். எனக்கு இந்த டைட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை. இதுக்கு கண்டிப்பா இது ஸ்டோரி கூட ரிலேட் பண்ற மாதிரி இந்த டைட்டில் வந்து எப்பயோ தெரிஞ்சிருச்சு ப்ரோ. இது வந்து நமக்கெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இதான் ஒர்க்கிங் டைட்டில் அந்த டைம்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, விஸ்வநாதன் சன்ஸ் தான் இருக்க போகுதுன்னு. அது பழகிருச்சு அந்த டைட்டில். இன்னும் போக போக அது சரியா திடீர்னு அது போயிடும். கேட்டா கொஞ்சம் இதா இருந்திருக்கும். டைட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும். இது வந்து போக போக சரியா போயிடும். டைட்டில் கதையே அதை சுத்தி தான் நடக்க போகுது ப்ரோ. அதனால அது அவங்க தெரியாம வைக்க மாட்டாங்க. ஓகே, எனக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களாம் சொன்ன மாதிரி சிம்பிளாக கிளாஸாக ரிச்சாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட்டிங். நான் உண்மையிலே அண்ட் ஏஐ போஸ்டர் மாதிரி தெரில, அது இன்னொரு பிளஸ். ஏன்னா இப்போ வர நிறைய போஸ்டர்ஸ் வந்து இந்த ஏஐ ஃபீல் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி செகண்ட் லுக்கும் சரி அது அந்த மாதிரிலாம் இல்லாம நிஜமாலுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். அப்புறம் யாரும் அவ்வளவா நெகட்டிவிட்டிஸும் இருந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் இருந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இதாகும். ஆனா யாரும் அவ்வளவு நெகட்டிவிட்டியா பண்ண மாதிரி தெரியல. ஃபுல்லா ஓரளவுக்கு எல்லாருமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு, எல்லா பக்கமுமே. எல்லாருமே, அதாவது மித்த ஆக்டர் ஃபேன் கூட யாரும் அவ்வளவா நெகட்டிவிட்டி பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கருப்புக்கும் எல்லாமே ஹோப்ல தான் பரவாயில்ல. எல்லா ஃபேண்டமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கருப்புக்கும். இந்த ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்துட்டு நான் கொஞ்சம் புளிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்லயே இருக்கிறது வந்துட்டு எங்க ஃபேண்டம் தான். எது வந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிற குரூப் எங்க குரூப்பு. ஆனா அந்த குரூப்பே வந்துட்டு இன்னைக்கு 90% 95% பாசிட்டிவா சொல்லி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். எவனும் அழுகல, புலம்பல. டைட்டிலுக்கு மட்டும்தான் 2-3 பேர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர்த்து மற்றபடி இந்த என்டையர் ஃபேண்டமுமே நல்லா இருக்கு, ஃபீல் குட்டா இருக்கு. ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு செகண்ட் தோணுச்சு, ஐயையோ எங்க ஃபேண்டம் இந்த மாசா இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, அழுக போறானுங்களோ அப்படின்னு. பட் பரவாயில்ல, அவங்களுமே வந்துட்டு கரெக்டான அளவான கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ லக்கி பாஸ்கர் டேரக்டர்னோடனே ஹிஸ் த்ரில்லர் ப்ரோ த்ரில்லர் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த இனிஷியல் டாக்ஸ் இருந்தது. ஆனா இந்த விஸ்வநாதன் சன்ஸ்ன்னு சொல்லி அந்த டென்டேட்டிவ் டைட்டில் ரிலீஸ் லீக் ஆனது ஒரு வகையில் நல்லதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஃபேமிலி படம், ஓகே ஃபேமிலி ட்ராமா அப்படின்றதுக்கு அட்ஜஸ்ட் ஆனாங்க. இன்னைக்கு போஸ்டர் வந்தப்போவுமே வந்துட்டு எல்லாருமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க. அண்ட் மோர் ஓவர் மண்டே காலையில பீக் ஆஃபீஸ் டைம்ல ரிலீஸ் பண்ணியுமே 2 சோஷியல் மீடியாஸ்லயுமே வந்துட்டு டீசெண்டா ஒரு நல்ல ரீச் இருந்திருக்கு. ஸோ ஆஃப்லைன்லயுமே வந்துட்டு நார்மலாவே இதை பத்தி பேசுறாங்க. கொலீக்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்தது. ப்ரோ யூஸ்வலா வந்துட்டு என்னது ஏதோ உங்க படம் வருது போல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்டேட் சொல்லுவாங்க. பட் இந்த தடவைலாம் வந்துட்டு உங்க அப்டேட் வந்திருக்கு, நல்லா இருக்கு, போஸ்டரே சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஃப்லைன்லயும் வந்துட்டு ஃபீட்பேக் சொன்னது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 5-6 பேர் சொன்னாங்க. ஸோ ஆல் சைன்ஸ் பாசிட்டிவ் குட், போஸ்டிங் குட். ஸோ இதே பாசிட்டிவ் வைப்ஸை அப்படியே ரிலீஸ் வரைக்கும் கேரி ஆனிச்சு அப்படின்னா இது உண்மையிலே வந்துட்டு ஒரு மெமரபுளான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும் ஃபார் த ஹோல் ஃபேண்டம் அண்ட்
தமிழ் சினிமா ஃபேன்ஸ். பார்ப்போம் எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படின்னு. இவங்களே வந்துட்டாங்க. வழிமறிக்காதேன்னு சொன்ன ஒருத்தன் தான் வழிமறிச்சுக்கிட்டே ப்ரோ எனக்கு அதுதான் ப்ரோ எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, பேரு அதெல்லாம் ஜூலை ரிலீஸ், அதை பார்க்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்ல அது நம்ம ஜூலை ரிலீஸ் கடைசியா எப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாத்தீங்களா? வரும்போது ஞாபகமே இல்ல, எப்பயோ ஏதோ எப்பவே தெரியல, அந்த ஜூலை ரிலீஸ் பார்க்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. முன்னாடி ரெட்ரோ டே 1 டேட் போட்டாங்க. மே வரணும், மே ஜனவரி 1 தான் போட்டாங்க. ஆமா. மேனு சம்மர் ரிலீஸ்னு போட்டாங்க. அப்புறமா பிப்ரவரி மந்தோ ஜனவரி மிட்லயோ வந்துட்டு மே 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. கருப்பு மட்டும்தான் எக்ஸெப்ஷன் நினைக்கிறேன். ஆனா மோஸ்ட்லி எல்லா பெரிய படமும் அந்த மந்த் போட்டுறாங்க. இப்போ இது நாங்கெல்லாம் கங்குவாவே பார்த்தவங்க, 2 வருஷமா ரிலீஸ் டேட் தெரியாம போராடிட்டு இருந்தவங்க நாங்க. ஆனா ஆக்சுவலா இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்னன்னா எப்பயுமே பெரிய ஸ்டார்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து அந்த ஒரு மாஸா இருக்கணும், ஆக்ஷன் போஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் இது புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்க்கறதுக்கு. அவரை ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி பார்த்தேன். இந்த போஸ்டர் ரீச் ஆனதுக்கான ரீசனுமே ஏன்னா எல்லாருமே அந்த கன்ஸ் அண்ட் பிளட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. இப்பவே அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் எல்லாம் தெரியுது. அதனாலதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு போத் அந்த KHRK ரீயூனியனும் சரி இதுவும் சரி ஒரு அதாவது பிளட்ஸ் அண்ட் கன்ஸ் இல்லாமலுமே உங்களை நல்ல ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். எனக்கு அந்த பேபி தான் ஹைலைட். இவங்க முன்னாடி ஒரு பிளாட் லைன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இது நடுவில் இந்த பேபி வந்தது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. ஸோ உண்மையிலே வெயிட்டிங். இப்ப 2 பிளாட் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பரணி ப்ரோ. முன்னாடியா பரவாயில்ல, அது 1 இருந்துச்சு, இப்ப 2. அத இன்னொன்னு கேட்டீங்கன்னா தூக்கி வாரி போடுது எனக்கெல்லாம். கமல் இல்ல, கமல் வேணாம் விட்டுருங்க, அது ஒரிஜினல் பிளாட் லைன் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, அதுக்கப்புறம் கிளிம்ஸ், டீசர், ட்ரெய்லரு, அதுக்கப்புறமேல எல்லாம் பேசலாம். கிளிம்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே. எப்ப சீக்கிரமா வந்துரும் சொல்றாங்க. அது கருப்பு ரிலீஸோட ஏதாவது ஒன்று டீசரு அதை ஆட் பண்ணி விடலாம், நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கருப்பு தேட்ரிக்கலா வர்றப்போ இதோட கிளிம்ஸ் டீசர் ஏதாவது அந்த படத்தோட அட்டாச் பண்ணி போட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் எப்பயுமே ரொம்ப ஆசைப்படுறது வந்துட்டு ஒரு ஹீரோட படம் தேட்டர்ல வரும்போது அவர் அடுத்து நடிக்கிற படத்தோட கிளிம்ஸ் வரணும் படம் ஏண்டுல. அந்த மாதிரி நான் எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஏப்ரல் ஜூலைன்றப்போ ஆரம்ப படம் வர்றப்ப வீரமோட அந்த இது டீசர் மாதிரி ஒரு 30 செகண்ட் இருக்கும், அது போட்டாங்க. அது மாதிரி நிறைய நடந்துருக்குது, நல்லா இருக்கும், அது சூப்பரா இருக்கும் உண்மையில அந்த வைப்பு. இந்த படம் பாக்குறோம், அடுத்த படத்துக்கு டீசர் பார்க்கும் போது நமக்கு ஒரு நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஜிபி விடாமுயற்சி மாதிரி தான். கிட்டத்தட்ட அவ்வளவுதான் டைமே 2 படத்துக்கும் ரிலீஸுக்கே. ஆமா ப்ரோ. கருப்பை என்ன பண்ண போறான்னு தெரியல, அது வேற பயமா இருக்கு. ஏப்ரல் 30 வந்துருவாங்க, அவங்களுக்கும் பெருசா டைம் இல்ல. அது போல எவ்வளவு நாள் தான் வச்சு எடுத்து வச்சுட்டு அவங்களே வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே அந்த எலெக்ஷன் டேட் தான் வெயிட் பண்றாங்க. எலெக்ஷன் டேட் எப்ப? பிப்ரவரியிலே வரும். நாங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல வரும். நாங்க வரல, மார்ச் வீக் ஆச்சு. இல்ல ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு எலெக்ஷன் டேட் வந்துடும், பட் மேக்கு தள்ளி போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா மே மந்த் தான் நிறைய படம் சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படி ஏதாவது போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்ல டேட்லாம் விட்டுட்டு இவங்க இப்ப கஷ்டப்படுறாங்க. தீபாவளி, பொங்கல், ஜனவரி 23 நல்ல டேட்லாம் நிறைய. தீபாவளி பொங்கலை விடுங்க ப்ரோ. இப்ப இவ்வளவு ட்ரை பீரியடா கிடக்கு. கருப்பெல்லாம் வந்திருந்தா என்ன ஓட்ட ஓடி இருக்கும். கண்டிப்பா அவங்களே தவிர வேற எந்த படமே போலங்க. அதான் அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க மேலேயும் தப்பு சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. பரணி ப்ரோ, டிசம்பர்ல இருந்து இப்போ வரைக்கும் சின்ன படம் ஒரு பிளாக் பஸ்டர் எல்லாம் 30 கோடி 25 கோடி 30 கோடின்னு போயிட்டு இருக்கு பரணி ப்ரோ. வாஸ்து ஒரு படம் கமல் இப்போ தாய் கல்வி ஒன் ஆஃப் த அடிஷ்னல் அட்வான்டேஜ் அந்த படத்துக்கு வந்துட்டு எந்த படமும் இல்ல, இது நல்ல ரிவ்யூஸ் வருது. ஸோ எல்லாரும் வந்து பாக்குறாங்க. கண்டிப்பா பிஎன்சி கண்டென்ட் வேற என்ன ப்ரோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிஎன்சி கண்டென்ட் மாதிரி இருக்குது, அது ஒரு பிளஸ்.
அடுத்த வாரம் வர படங்களுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஏதாவது நோட்டபிளா அவ்வளவுதான், ஒன்னும் இல்ல, இல்ல. டைரக்டா ஆக்சுவலா 19 தான். அது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரணும். மார்ச் 6 ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு உங்களுக்கு ப்ரீமியர் ஷோ போட்டு அதுல எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ்ட்டு இருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா மட்டும்தான் வந்து கொஞ்சமாச்சும் சர்வே பண்ண முடியும். மெயின்லி வந்து இந்த ப்ரெஷ் ஷோல எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரணும் மார்ச் 6 வர படங்கள். இல்லைன்னா அவ்வளவுதான், மார்ச் 19 தான் டைரக்டா. கரை படமே ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல ஒரு நல்ல ஒரு பரபரப்பா போற படம் மாதிரி இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு வந்த போஸ்ட், எனக்கு கரோட போஸ்ட் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஃபேன் மேடோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு மட்டும் பர்சனலா அப்படி தெரிஞ்சா போஸ்டரா சொல்றேன், யார் பண்ணான்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரா விஸ்வநாதன் சாங்ஸ் பத்தி? இல்ல சொல்லல. அவர் உட்காந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாவீரன் சொல்லிட்டாரா? சூர்யா fan மாவீரன். மாவீரன் சொல்லுங்க மாவீரன். எனக்கு போஸ்டர் நல்லா இருக்கு, ஓகே தான். ஆனால் எனக்கு படத்து மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா எனக்கு வாத்தியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், லக்கி பாஸ்கரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் படத்தை ரொம்ப நம்புறேன். போஸ்டர் எனக்கு ஓகே தான். இவ்வளவு நேரம் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் லுக்கா அந்த செகண்ட் லுக்கா? அதெல்லாம் விட்டுட்டு மெயின் எனக்கு செகண்ட் லுக் ஈவினிங் வந்தது நல்லா இருந்துச்சு. ஸ்பீட் ப்ரோ ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல, சொல்லுங்க. பரணி ப்ரோ இல்ல மைக் ஆன் பண்ணிருக்கேன். ப்ரோ ஆன் பண்ணிருக்கேன். எதுவும் புரியல. மைக் தான் ப்ரோ ஆன் பண்ணி வச்சிருந்தேன், வேற எதுவும் இல்ல. நான் வேற ஏதாவது மெயின் ஐடி சைடு ஐடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் ப்ரோ கக்காஷி. சொல்லுங்க. இட்டாச்சி மேன்ன்றது என்னோட ஐடி தான். இட்டாச்சி மேனு யாருமே வரலையேங்க. ஆனா ரொம்ப நேரம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தேன், சரி அக்செப்ட் ஆகலன்னே திரும்ப மெயின் ஐடிக்கே வந்துட்டேன். இல்ல ப்ரோ, அந்த ஐடி ரெக்வஸ்டே எனக்கு வரல, சீரியஸா சொல்றேன். வந்துருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிருப்பேன். நான் ரெக்வஸ்ட் காட்டுறதுல அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பக் மட்டும் சரியா ஆக மாட்டேங்குது. ஏங்க இந்த ஸ்பேஸ் மாதிரி வேற எதுலயாவது புதுசா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம ஆல்டர்னேட். பரணி ப்ரோ நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருக்கோம் பரணி ப்ரோ, ஆனா அங்கெல்லாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. தூக்கி போடல, எதுவுமே நடக்கலையாங்க. ஆண்ட்ராய்ட் இல்ல 2 பேர் இன்னைக்கு எதுவுமே நடக்கலையா? அப்படி யாருக்கு தூக்கி போடல, எந்த ரெக்வெஸ்டும் கரெக்டா காமிக்கிறேன், எல்லாமே போடல. நான் தூக்கி போட்டுட்டு தான் பிரகாஷ் ப்ரோ இப்ப வரேன். அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்த உடனே ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்துச்சு, அது 2 பேர் பண்ணலாம், மற்றபடி யாருக்கும் தூக்கி எல்லாம் போடல. இன்னைக்குலாம் நான் நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன். சரி, நீங்க ஆண்ட்ராய்ட்ல போட்டீங்களா ஐபோன்ல போட்டீங்களா? ஐபோன்ல தான் போட்டுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா இருக்கு. ரெக்வெஸ்ட் எல்லாம் காமிக்குது, எல்லாமே இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. சரி விடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு எதுனாலும். ஓகே டன். நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்படியே இதை பத்தி சொல்லிடுறேன். எனக்கு டைட்டில் நம்ம ஆல்ரெடி இப்போ யாரும் சொன்னீங்க, ரொம்ப நாளா பழகிடுச்சு. அதே மாதிரி டைட்டில் பழகினால டைட்டில் எல்லாம் பெருசா இல்லை. திடீர்னு வந்து ஷாக்கிங், என்னடா அது டப்பிங் பட டைட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிருக்கலாம். ஆனா ஆல்ரெடி வந்து நமக்கு ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சொல்லிட்டாங்க இதுதான் டைட்டில் அப்படிங்கிறது. தமிழுக்கு விஸ்வநாதன் அண்ட் சன், தெலுங்குல வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரே லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சா நல்லா இருக்குமே, அது இன்னைக்கெல்லாம் பதினஞ்சு காலத்துல அதுதான் பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. அதே மாதிரி ஒரே மாதிரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வச்சுட்டாங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறப்ப எல்லா வித்தியாசமான டைட்டில் போறாமே டப்பிங் பை டைட்டில் மாதிரி தெரியும். ஆனா போக போக பழகிடும். ஆனா அந்த படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி நமக்கு போக போக பழகி விட்டுருச்சுனால டைட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. லுக்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லுக்குங்கிறத விட ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு தாண்டி ஸ்டில்ஸ்ன்னு சொல்லலாம். படத்துல வந்து ஸ்டில்ஸ் அபிஷியல் ஸ்டில்ஸ்ன்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. கோர் பிளாட்டு இடத்துல இதுலயே அழகா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளா பெருசாலாம் பண்ணிக்காம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த கரை ரிலீஸ் டேட் போஸ்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஃபேன்மேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அபிஷியலா ஆரம்பத்த டேட்டை போட்டாங்க. நமக்கு அந்த டேட்டு நல்ல ஒரு சூப்பரான டேட்டு. ஏன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு ஆசுவாசமா இருக்க டைம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க டைம், கரெக்டாக சம்மர் ஆரம்பிக்கிற டைம், சூப்பரான டேட்டு. கருப்பு மோஸ்ட்லி அதுதான் வரப்போகுது. அப்போ கருப்பு வெர்சஸ் கரைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 30 2 படமும் ஜாலியாக இருக்கும். சம்மர் அப்படியே ஆரம்பிச்சிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஏன்னா போன வருஷம் May 1 ரெட்ரோ வந்துச்சா, எக்ஸாக்டா 1 இயர் கழிச்சு கருப்பு கரெக்டாக மேட்ச் ஆகும். May 1 தலை பர்த்டே வேற, அப்படியே அதே ஜாலியா இந்த 2 படமும் புது படங்கள்லாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். பெட்டி என்னங்க சந்தோஷமா வர வச்சது போன May 1. இன்னொரு படம் அள வச்சு கதற வச்சு எல்லாம் விட்டுருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் டேட்டை போட்டாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த லவ் மேரேஜ் எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த லவ் மேரேஜ் பேரண்ட்ஸ் வச்சுட்டா வேலை முடிஞ்சு இல்லை, அவ்வளவுதான். வருங்க வந்து வேலை முடிஞ்சு. நான் சொல்றேன், நான் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து
கிளிக் ஆச்சுன்னா அது பெரிய லெவல்ல பெருசா போகும். பிஎன்சியில கிளிக் ஆச்சுனாலே போதும் இந்த படம்லாம். வெயிட் பண்ணுவோம் பொறுமையா. இன்னும் நான் அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், வேக்கன் டேட் வேலை இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இனிமேல் இந்த அப்டேட்ஸ் தர வேண்டிங்கிற மாதிரி ரிலீஸ் டேட் தர வேண்டியதான். எல்லா படங்களுக்குமே ரிலீஸ் டேட் லைன் அண்ட் பேக் டு பேக் போட ஆரம்பிச்சிருவாங்க. வரட்டும். அதே மாதிரி பெட்டி சாங்ஸ் கேட்டீங்களா? எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளைக்கு முன்னாடி டேட் சொல்லிடணும் அந்த மாதிரி ஏதோ இருக்குதா? அப்படி இல்லை. அவங்க இப்போ உள்ள எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 40 நாளைக்கு முன்னாடி 45 நாளைக்கு முன்னாடியே இல்லை அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லா வேலை முடிஞ்சு இந்த வாரம் எப்படியும் வரும். எப்படி இந்த வாரம் அனௌன்ஸ் பண்றதுதானே வந்துச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுச்சு. இல்ல இப்ப என்னன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம எலெக்ஷன் டேட் எதிர்பார்க்க வைக்கிறோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இளைஞர்கள் வந்து கருப்பு ரிலீஸ் டேட்டுக்காக எலெக்ஷன் எதிர்பார்த்தாலும் சரி, டிவிக்காக எலெக்ஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இல்ல ட்ரோலுக்காக எதிர்பார்த்தாலும் சரி, எப்படியோ அவர்கள் எதிர்பார்த்து அரசியல பேசினாலும் சரிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அழகா வேலை பார்க்குறது. அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ வந்து எலெக்ஷனை பத்தி பேசி எலெக்ஷன் பேச போடலாம்னாலும் நல்லதுதான். ஆக்சுவலா நேத்து தான் அந்த ஈவென்ட் நடந்துச்சா இல்ல எப்ப நடந்துச்சு? ஈஷர் கணேஷ் அவர் 30th April என்ன ஈவெண்ட்? என்ன ஈவெண்ட்? வேல்ஸ் மோடி வந்தாரு. வேல்ஸா? அதுவா? வேல்ஸ் பத்தி கேட்டா அதான பாக்குறேன். வேல்ஸ் இல்ல, அவங்க இன்னும் யாரையாவது கூப்பிட்டு டிசைன் பண்ணி போட சொல்லிட்டாங்க போல, போஸ்டர் டிசைன் சொல்லாம. சரி ஓகே விடுங்க, வரேன் ப்ரோ விடுங்க. இல்ல ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சப்போஸ் பேட்ரியாட் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா இந்த 2 படத்துக்கும் கேரளால தியேட்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரணிக்கு பாருங்க, பரணிக்கு குதூகலம் தான். ஒரு சைடு இல்ல ஒரு சைடு வந்து இல்ல பரணி, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் படம், இன்னொரு சைடு சூர்யா படம், இன்னொரு சைடு தனுஷ் படம். ஆட அட 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 பரணி வந்து அந்த ஒரு கிழமை வந்து சுருட்டு குடிச்சிட்டு படுத்து கிடத்துக்கிட்டு கீழே கலைபுரங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு குசியா. பெட்டிக்கு பே 3.5 எக்ஸலன்ட் மூவி. இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்காகலாம் ரிவ்யூ எல்லாம் பரணி என்னைக்குமே பேசுறது கிடையாது. பெரும்பாலும் பாட்டை விட்டுருங்க. கனிமா சாங் மட்டும் என்ன சேர்க்காதீங்க இதுல, ஓகேவா? மற்றபடி நான் வந்து பரணியோட ரிவ்யூ பெரும்பாலும் மதிக்கிறேன். ஏன்னா வந்து உண்மையான சினிமா ஆர்வலர் பரணி. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து 2-3 பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு படத்துக்காக 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிட்டு 3 மணி நேரம் திரும்ப ரிட்டர்ன் ஆகுறது அப்படின்னு சொல்லி அந்த நம்ம இந்த ஒரு படம் பார்த்தாகணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு டிராவல் பண்ணி நான் இப்பெல்லாம் வந்து அப்படிலாம் மெனக்கிறது கிடையாது. எப்பயுமே மெனக்கிறது கிடையாது. எப்படி நம்ம ஊர்ல படம் ரிலீஸ் ஆகிடும், அதெல்லாம் போயிடுவோம். ஆனா வந்து நம்ம அதிகபட்ச மெனக்கடல் என்ன இருக்குன்னா, காலைல ஒரு படத்துக்கு போற டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை அப்படின்னா அங்கேயே தேட்டர் வாசல்ல நின்று வெயிட் பண்ணி அடுத்த ஷோக்கு 2:30 ஷோவா டிக்கெட் எடுத்து வச்சு லைன்ல நிற்போம், டிக்கெட் எடுக்கிறதுக்காக லைன்ல நிற்போம் சொல்லி நிற்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி மெனக்கடல் தான். நம்ம அப்படி நின்று பார்க்க. ஆனா பரணி மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்து பாக்குறாரு. அதனால அதெல்லாம் கரெக்டா சினிமா ரோலரா பர்ஃபெக்டா இருக்காது. அப்பப்ப இந்த வன்மங்கள் மட்டும் தெரிக்கும், அது ரிவ்யூல பிரதிபலிக்காது. அதனால அந்த இடத்துல ஆனா பரணி குஷி தான். ஒரு சைடு மோகன்லால் படம், ஒரு சைடு சூர்யா படம், ஒரு சைடு தனுஷ் படம்னு மொரட்டு குஷி மும்முனையில முக்கோணம் மாதிரி உட்காந்துக்குவார் நடுவுல. இலுமினாட்டி கரெக்டா இப்ப இலுமினாட்டி சாங்க வேற பிளான் பண்ணிக்குவாரு, ப்ளே பண்ணி இலுமினாட்டின்னு ஜாலியா குஷியா இருப்பார். நாங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். மும்முனை போட்டியா இருக்கலாம், இல்ல பலமுனை போட்டியா இருக்கலாம். அது ஆனா ஒரு பலமான போட்டியா இருக்காது. அதான் நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்ப இந்த பஞ்சு டைலாக்லாம் தேவையா? கரெக்ட் சொல்லுவோம். அவரு போர் தொழில் எடுத்துட்டு வராரு. நம்ம என்ன எடுத்துட்டு வரோம் கடைசியா? சிங்கப்பூர் செல்லுனா அவர் கடைசி என்ன படம் எடுத்தாரு? ஆர்ஜே பாலாஜி. வீட்டுல விசேஷம் நம்ம எடுத்துட்டு வரோம். ஒரு நிமிஷம் எனக்கு ஆர்ஜே விஜய் நான் நினைச்சிருந்தா தெரியப்ப இதவே சொல்லி இருந்திருக்கலாம், ராஜாராணி எடுத்து வந்தானே நீ அப்படின்னு. ஆனா அவர் தெரிய எடுத்துட்டு வந்தாரு. அதுதான் மீண்டும் நிகழப்போகுது. பிரகாஷ், நான் இன்னைக்குதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? மொபைல் டேட்டால பண்ணா பக் தூக்கி போடுது, ஆனா வைஃபைல ஸ்பேஸ் லாகின் பண்ணா தூக்கி போட மாட்டேங்குது. அதுக்காக வைஃபை தேட முடியுமா?
தோழர் ஆனா வந்துட்டு கரெக்டா தெரி படம் பத்தி பேசும்போது பிரகாஷ் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வேணுங்கனே தானே சொன்னீங்க. இல்லையே, நீங்க அத பத்தி பேசுனீங்கன்றது எனக்கு வரல. நான் ஆன் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வந்தேன், அவ்வளவுதான். எனக்கு டைரக்டா அந்த டப்பிங் ஞாபகம் வந்துருச்சு. இல்ல தெரி ஃபேன் இப்படிதான் டப்பிங். இப்படிதான் நான் ஏதாவது திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்டா எல்லாம் மிஸ் இன்டர்ப்ட் பண்ணி இப்படி இந்த சொன்னதுனால தானே இதை கேட்டீங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீ எப்படி தெரியுமா, உனக்கு எப்படி தெரியுமா, நான் வந்து எதுவுமே சொல்ல வரல, ஆனா இது தப்பா மிஸ் இன்டர்பிரட் ஆச்சு. நீ என்ன பண்ண வேணா, அதை விட மோசமா ஒண்ணு சொல்ல வந்திருப்ப. நாங்க அதை மிஸ் இன்டர்பிரட் பண்ணி கம்மிக்கு மோசமா சொல்லுவோம். ரைட், சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு. அவருக்கு ஒண்ணு சொல்ல போறாரு. அவரு என்னன்னா சூர்யா 46 டைட்டில் விஸ்வநாதன் சன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு, செகண்ட் லுக் எப்படி இருந்துச்சு, கரை ரிலீஸ் டேட் சொல்லி இதை பத்தி எல்லாத்தையும் கருத்து சொல்லுவாரு. அப்படியே அதை பத்தி மிச்சத்தை அப்படியே இன்னும் அடுத்து யார் பேசலையோ அவங்க பேசலாம். ஆதியும் பேசலன்னு நினைக்கிறேன், அவரும் சொல்லலாம். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ கேக்குதா? இன்னைக்கு சூப்பரா சுகுமார் சொல்லுங்க. எனக்கு யார் ஐடியும் காட்டல. ஜாலியா ஆனா பேசுறது கேட்கறதுல ஜாலியா இருங்க. சுகுமார் ப்ரோ பிஸியா இருக்காரு போல. சரி விடுங்க. சரி நீங்க சொல்லுங்க. இல்லையா பிஸி இல்லையா? அப்புறம் பேசுங்க, பிஸியா இல்லைங்கிறப்ப பேசுங்கன்னா இவ்வளவு இருக்காரு. அப்பா பாத்தீங்களா, ஒளிஞ்சுக்கினே இருந்தேன். நான் பேசலன்னா அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணி வந்துடலான்னு. இவரு பிரகாஷ் பண்ணுவாரு. நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் சரி வேற யார்கிட்டயா போலன்னா அப்பதான் இல்ல அது இந்த அரசியல் கூட்டங்கள்ல நம்ம சீக்கிரம் போயிட்டா நமக்கு வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல எல்லாம் மத்தவங்க பேசி முடிக்கிட்டு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு இருப்பாங்க கார்ல. கரெக்டா அவங்க மெயினான ஆளு பேசும்போது இவங்க உள்ள போந்து அப்படியே களைச்சு விட்டு அப்படியே மாசல ஏத்திக்கிட்டு உள்ள வந்து நிற்பாங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சு ஆடி லான்ச் வச்சா கொஞ்சம் லேட்டா போவாங்க. மத்தவங்க மட்டும் தான் எப்ப நம்ம எல்லாமே பெரிய அடியில் ஏஞ்சி கை காட்டுறது, நம்மள அந்த கேமரா ஃபுல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அந்த மாதிரி சும்மா அப்புறம் வந்து நீ பேசுன்னு கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் பேசுவார் போறது. அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவா பேச வராருன்னு நினைக்கிறேன். அவர் பிளான் பண்ணி பெருசா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எதை பத்தி ப்ரோ? எதை பத்தியாவது பேசுங்க. எதை பத்தியா நெகட்டிவா பேசுங்க. இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு அப்டேட்ஸ் வந்துச்சா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் போஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கலாமே. சரி கருப்பு 30 வந்துருமா? ஏப்ரல் லாஸ்ட்னா ஏப்ரல் 30 தான் நினைக்கிறேன். அதான் நல்லா இருக்கும், வரும், மோஸ்ட்லி வந்துரும். ஏப்ரல் லாஸ்ட் ஏப்ரல் 30 தான், ஏன்னா 31 இல்ல. ஏப்ரல் 30 வந்துரும். எந்த படங்க? கருப்பா? ஆமா கரகரப்பு தான், ஷுவரா கரகரப்பு டே அன்னைக்கு. ஆதி ப்ரோ என்ன சொல்றீங்கன்னே புரியல. டேய் இந்த கரகரப்பு தெரியாதா? கேள்விப்பட்டதே இல்லையா பரணி? கரகரப்பு கேள்விப்பட்டதே இல்லையா சீரியஸா? கலகலப்பு இல்ல கலகலப்பு பரபரப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க, அது தெரியுமா இல்லையா? அதுவும் தெரியாத? தொண்டை கரகரப்புன்னு கேள்விப்பட்டது இல்லையாடா நீங்க? அந்த மாதிரி கரகரப்புங்கிற வார்த்தை கேட்டதே இல்லையா அதுக்கு முன்னாடி? இல்ல கேட்டு தொண்டை கரகரன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கரகரப்பு, அதத்தான் கருப்பு கரை ரிலீஸ் ஆகுது, கருப்பு ரிலீஸ் ஆகுது, கரகரப்பு ஏப்ரல். ஓ மை காட், அப்பா இவ்வளவு லேட்டாவா? அந்த தேதியை ஜனநாயகன் லாக் பண்ணா என்ன ஆகும்? ஜனநாயகன்னா கரகரப்பு நாயகன் எலெக்ஷன் முடிஞ்சது. 3 படம் அப்ப மட்டும் தியேட்டர் ஏற்கனவே போட்ட ட்வீட் தான். அப்ப வந்து கருப்பு போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அப்போ கரை கூட வந்துரும் நினைக்கிறேன். கருப்பு இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்க அனௌன்ஸே பண்ணலையே. நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேம்மா வீரன். அவங்கதான் இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலான்னு பயந்து தள்ளி போட்டுட்டு கடைசியில ஏப்ரல் 30 வச்சிருக்காங்க. பயந்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ என்ன வேணா பண்ணிக்காங்க போங்க. எனக்கு இதுவா பேசுறேன் பாரு. ஏன்டா இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற, எல்லாரையும் ஹர்ட் பண்ற, எடுத்தறிஞ்சு பேசுற. நீ என்ன வேணா நோட் பண்ணி வச்சுக்க, எனக்கெல்லாம் இந்த கவலையும் கிடையாது அப்படின்ற. ஏன்டா அப்படி? ஆதி ப்ரோ நீங்க வேற இருக்கிற பிரச்சனை இல்ல, என்னையே வேற. இல்லடா புரியல, பாவம் அவங்க எல்லாம் ஹர்ட் ஆக மாட்டாங்களா? டெய்லி வராங்க, அவங்கள பாசம் வச்சிருக்காங்க, அன்பு வச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீ டப்புன்னு மஞ்சள் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி வர மாதிரி ஒரு பதில் சொல்ற, புரியலையே. மாவீரன் ஹர்ட் ஆக மாட்டார் அப்படின்னு அப்புறம் எதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொன்னாரு? நோட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்றாருன்னா அது அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அது ஆயிடுச்சு. வெளியே சொல்ல மாட்டாரு. சுகுமார் ப்ரோ இருக்காரா இல்லையா? சுகுமார் ப்ரோ
இல்ல எனக்கு இப்ப கால் பண்ணாரு. ஒரு நிமிஷம் சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? இருங்க நான் ஏங்க பக்கத்து முட்டையில இருக்கிறவனுக்கு எதுக்கு கால் பண்ணி பேசுறீங்க? அக்செப்ட் பண்ண சொல்றாரு இருங்க. அவரும் வெளியே போயிட்டாரு போல. அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? பரணி யார் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான். இல்லங்க அவருக்கு ஏதாவது ஃபோன் வந்திருக்கும், ஃபோன் வந்து வெளியே போயிட்டு போல இருக்கு. இப்போ கோவர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் அவர் திரும்ப ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கோவர்ஸ் சரி ஓகே ஒரு நிமிஷம். இல்ல ஆக்சுவலா மாவீரன் வந்துட்டு ஒரு மாதிரி வேவ்லென்த் செட் ஆயிடுச்சு. நான் எது சொன்னாலும் அவர் ஹர்ட் ஆக மாட்டார். அவர் தாண்டா நோட் பண்ணிக்கீங்கன்னு சொன்னது எல்லார்ட்டையும். நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது வந்துட்டு அது வேற ஒரு விஷயமா சொன்னாரு. அவர் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு, நான் வந்து மனசு வருந்துகிறேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, அவர் என்ன ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படிலாம் இல்ல. இவன் வந்து லைட்டா வன்மத்தா காக்குறான், நோட் பண்ணிக்கோங்க கைஸ் அப்படி சொன்னாரு. இன்ஸ்டால இதே மாதிரி ஒருத்தன் பேசுவான். நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நாங்க வரப்போறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். சுகுமார் ப்ரோ கோவர்ஸ் ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு பிளசண்டான ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இல்லை, எனக்கு 4 போஸ்டருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கபிலன் பிச்சு ஒரு ராப்ல சூப்பரா பண்றாப்ல. மோஸ்ட்லி எல்லா படத்துக்கும் நல்லா இது பண்ணிடுறாப்ல கபிலன். கர போஸ்டர்ஸ் தான் எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. ஏன்னா அது ஆதி ப்ரோ அதை விடுங்க, போஸ்டர் எல்லாம் விடுங்க. ஒரு சில விஷயங்கள் பேசியே ஆகணும்னு தோணுச்சு, அதனால இன்னைக்கு பேசிடுறேன். மனசுக்குள்ள ரொம்ப அந்த ஏதோ இது மாதிரி அரிச்சுனே இருந்துச்சு. சரி இன்னைக்கு பேசிடுவோமே. எதுக்கு சொல்லுங்க சொல்லிருங்க, அப்புறம் மறந்துடுவீங்க, ஸ்பேஸ் விட்டு வெளியே இல்ல ப்ரோ, சொல்லிருங்க எதானாலும். அது பொலிட்டிக்கலா இருக்கும். ஓகேவா, பேசட்டுமா? சொல்லுங்க, அத கேட்டுக்கிறேன். பொலிட்டிக்கலா இருக்குமா? உனக்கு தான்டா பிரச்சனை, எங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான்டா கேக்குது. கரெக்டா இருக்கா? பொலிட்டிக்கலா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சரி ஓகே, பொலிட்டிக்கலா இருக்கும்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன். பரணி கால் பண்ணாது பரணி, நான் வந்துட்டேன் உள்ள. பரணி ப்ரோக்கு நம்ம பேசுறது கேட்கல, அதுதான். சரி ஓகே, உங்களுக்கு ஓகேவா? ஏங்க நீங்க என்ன பேச போறீங்கன்னு தெரியல. கருப்பு வச்சு நான் விஸ்வநாதன் சார் டைட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டேன், அதை பத்தி பேசல. சொல்லிட்டாரு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க ப்ரோ, பாத்துக்கலாம் ப்ரோ. எதனாலும் பிரகாஷ் இருக்காரு, சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க ஏதா இருந்தாலும். ஏங்க என்னங்க பண்றாங்க இவங்க 2 பேரும்? கண்ணாமூச்சி நீங்க பேசுங்க. இவரு அவர் பேர் கோபாலேஷன் பண்றது, நீங்க ஏதாவது சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டைட்டில் எல்லாம். ஒரு பிளசண்டா இருந்துச்சு, ரொம்ப கிளாஸா இருந்தது. ஆனா எனக்கு போஸ்டர் பார்த்தோன்னே ஸ்டோரி தெரிஞ்சு நல்லா போட்டுருந்தாங்க. அப்படி என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க எனக்கும் தெரியல. நம்மளுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்ல ப்ரோ. போஸ்டர் பார்த்து ஏங்க இல்லங்க, அவங்க போஸ்டர் பார்த்து ஸ்டோரி ப்ரெடிக்ட் பண்ணலங்க. இல்ல போஸ்டர் பார்த்து அவங்க ஸ்டோரி ப்ரெடிக்ட் பண்ணல. ஸ்டோரி இதுதான் ஒரு தப்பான ஸ்டோரி, ஒரு இன்செஸ்ட் லெவலான ஸ்டோரி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குங்க. ஆமா, அந்த அத வந்து இவனுங்க உண்மையான ஸ்டோரி நினைச்சிட்டு இத பார்த்தாலே தெரியுது அதான் ஸ்டோரின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கிடையாது. எனக்கு ஆக்சுவலா இந்த படத்தோட கதை தெரியும், அது நீங்க சொல்ற கதை கிடையாது. எனக்கு அந்த மாதிரி மட்டும் கூட நான் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் விசானாலும் ட்ரால் ஆயிரும் அந்த இதெல்லாம். இல்லங்க அதெல்லாம் இல்லங்க, ரொம்ப மரியாதையான படமா தான் இருக்கும் அவருக்கு. ஓகே ப்ரோ, இப்பதான் கொஞ்சம் எங்கால நல்ல வழியில போயிட்டு இருக்காரு. ஓகேயான கதை, ஆனா அவருக்கு மரியாதையான கதையா தான் இருக்கும். நீங்க சும்மா அதை இது பண்றாங்க. ஓகே ப்ரோ, வேற ஏதோ ஒரு கதை பின்றானுங்க அதை வச்சு. சரி. ஆனா இது ரிலீஸ் டேட்டும் மந்த் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் பெஸ்ட் ப்ரோ. இந்த எங்க எஸ்ஆர்கி இல்ல ஆக்சுவலா பெரிய விஷயம் அது. ஏன்னா அவங்க வந்து இதுதானே பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ஆக்சுவலா ஏப்ரல் பிளான் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் மேன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் மேன்னாங்க. பேசிடுறேன், தூக்கி வெளியே போட்டுருது. சரிங்க, டக்குனு பேசுங்க, பர்மிஷன் கேட்டுட்டே இருக்காம பேசுங்க. நம்ம இப்படி பண்ணாலே வெளியே தூக்கி போடுது. பேசுங்க, அதுதான் ஆரம்பிக்கிறேன்.
சரி இப்போ சொன்னார்ல கரெக்டா மாவீரன் சொன்னான்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் வந்ததுன்னா என்ன பண்றது கருப்புக்கு அப்படின்னு. சரி இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, டவுட் இல்லாத ஒரு இதுவாவே இருக்கு. என் மனசுக்கு தெரியும் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு போனாலுமே எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் திரும்பி நடிக்க வந்துருவாருன்னு. பட் ஆனா இங்க ஃபேக்ட் எப்படின்னா, இப்ப கமல் வந்துட்டு எலெக்ஷனுக்கு வந்துட்டாரு, லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு, கட்சியில நின்ட்டாரு, எல்லாமே இதுவாயிடுச்சு, அவருக்கு எதிர்பார்த்த சக்சஸ் வரல, திரும்பியும் வந்து நடிக்க வந்துட்டாரு. கொஞ்ச நாள் கட்சி எல்லாரும் அவர் ஏத்துக்கிட்டோம், இப்போ வரையும் வந்து அவர் எப்ப செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் பண்ணல. இந்த மாதிரி விஜய்க்கு அதே மாதிரி ஏத்துப்பாங்களா இல்ல ட்ரோல் பண்ணுவாங்களா, அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப கமல் வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்லவே இல்லையே எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு நான் கரியர் உச்சத்துல விட்டு வந்தேன் அப்படிலாம் எந்த ஒரு இடத்துலயுமே அந்த மாதிரி மென்ஷன் எல்லாம் பண்ணல. எல்லா இடத்துலயுமே இல்ல, அதனால மென்ஷன் பண்ணல. அது ஓகே, சரி ஓகே ஓகே. ஆனா இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார்ல, கண்டிப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகாது, ஒரு மாசம் வீதி போனா அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டாங்க, அதிகபட்சம் ஒரு படம் அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, ஒருத்தன் பயங்கரமா ட்ரோல் பண்றான், ட்ரோல் பண்ணிட்டு 150 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? $150 கோடி வாங்கிட்டு ட்ரோல் பண்ணிக்கிங்க நினைப்பீங்க, அவ்வளவுதான். கமலுக்கு தெரியாத திருப்பி நம்ம அவ்வளவு பேச்சு பேசிட்டீங்க சப்போர்ட் பண்ணும்போது அவ்வளவு ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவரு ஆக்டர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ப்ரோ. இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு அடுத்த அவங்க ஏன்னா வந்து அவங்களோட இதுவே வேற. ஏன்னா ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் இருக்கும், இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருந்திருக்கனால அவங்க எல்லாமே பார்த்து வந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அவங்கள நம்பி இருந்த அந்த ஃபேன்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ், இப்ப அவங்களோட நிலைமை தான் கேக்குறேன் நான். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி யோசிச்சுக்கோங்க, ஓட்டு போட்டீங்கன்னா லியோ 2 வராதுன்னு சொன்னோம்னா அடுத்த நாள் அவங்களே போய் ஓட்டு போடாம தோக்கடிச்சு வந்துருவாங்க. நான் 4 ட்ரோல் போஸ்ட பார்த்து நான் விஜய் ஃபேன், நான் 4 ட்ரோல் போஸ்ட பார்த்து சிரிப்பேன். ஆனா விஜய் திரும்பி வரதுல நான் ஹாப்பி. அப்படிங்கிறப்ப அவன் ஏன் வருத்தப்பட போறான் ப்ரோ? இன்னொன்னு சும்மா ப்ரோ, அவங்க இத்தனை நாள் பார்த்து அவங்க ஃபேன்ஸ் இப்போ இத்தனை பிரச்சனை போயிடுச்சு, இதுக்கு மேல அந்த படத்துக்கு வர்றத ட்ரோல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை விட பயங்கரமான இதெல்லாம் இப்ப வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டியா அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். இந்த அளவுக்கு கேவலமா தோத்து போட்டாங்க இந்த எலெக்ஷன்ல, அவங்க மிதிப்பட்டு அடிபட்டு செருப்படிகள் பட்டு இப்படி இருக்காங்க, இந்த நிலைமையில இருக்காங்க. அங்க அவங்க ராஜா, அவங்க ஜாலியா இருப்பாங்க. அது இல்ல ஆதி ப்ரோ, எங்க ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றது விஷயமே இல்ல எனக்கு. உங்களுக்கு இல்ல, ஆனா அவங்களுக்கு தான் விஷயம். ஏன்னா அவங்க வெற்றியை பார்த்து ஃபேன் தான் ஜெயிக்கலாம் தோக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. இப்போ திரும்பி நடிக்க வந்தாருன்னா அது அவருக்கு பழைய மாதிரி இருந்த மவுஸ் அப்படியே இருக்குமா, இல்ல வந்து அதோட இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல வந்து குறைய வாய்ப்பு இருக்கா, அது இப்படி கேக்குறேன். அது காம்பினேஷன்ஸ், ஹிட், ஹைட் அதெல்லாம் பொறுத்தது தாங்க. தோழர் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவர் வந்து என்ன பண்ணாலும் இங்க வந்துட்டு தலைவா நீ தான் கரெக்ட், நீ எது பண்ணாலும் நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய கல்ட் கூட்டம் இங்க இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து நியூஸ்லயுமே வந்துட்டு தலைவா உனக்கு ஒண்ணும் தெரியாது அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆட்கள் தான் இங்க ஜாஸ்தி. அப்படின்றப்போ படத்துல நடிக்க வந்தாருன்னு சூப்பர் தலைவா, உனக்கு தெரியாம நீ வந்துட்டு வரமாட்ட, நீ ரெண்டுத்தையும் உனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு சூப்பர் தலைவான்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க அந்த கல்ட் குரூப்புக்கு மத்தியில அந்த மவுஸ் அப்படியே இருக்கும். ஆப்போசிட் ஃபேன்ஸ் மத்தியில இன்னும் ஒரு படத்துக்கு ட்ரோல் பண்ணுவாங்களா, அடுத்த படம் இப்ப என்ன கமல் படமே வந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு படம் வந்திருக்கும், அதிகபட்சம் ட்ரோல் பண்ணிருப்பாங்க. படம் சூப்பரா இருந்தா கொண்டாடிட்டு தலைவா அடுத்து இப்ப படம் பண்ண போறேன்னு கேட்கதான் போறாங்க. இங்கதான் என்னோட இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இல்ல இங்கதான் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இதுவரையும் நான் கேட்டது ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம் தான். இப்ப திரும்பி இங்க வந்துட்டாரா, திரும்பியும் வந்து 2031 அவர் போய் எலெக்ஷனுக்கு நின்னா என்ன ரிசல்ட்டா, என்ன மாதிரி மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதாவது இங்க திரும்பி சினிமாக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகே. கமலுக்கு அதே தான் நடந்தது, திரும்பி சினிமாக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா திரும்பி அரசியலுக்கு அவர் திரும்பி ரிட்டர்ன் பேக் போகும்போது அவருக்கு அரசியல் அந்த இதுவே போயிடுச்சுல மொத்தமா, அப்படி இந்த மாதிரி ஆகுமான்னு கேக்குறேன். அது வந்து சினிமா போனாலும் அரசியலையும் விடக்கூடாதுங்க, அதுலயும் ஏதோ ஒரு ஃபீல்டு பண்ணிட்டே இருந்தா அடுத்த வருஷம் 5 வருஷத்துல என்ன பிரச்சனையும் வராது. டோட்டலா சினிமாவுக்கு வந்துட்டு அந்த அரசியலை விட்டுட்டாருன்னா மறுபடியும் எலெக்ஷன் போகும்போது இப்ப கமலுக்கு என்ன ஆகுதோ அதுதான் நடக்கும். இப்ப வந்து அவர் ரெண்டு ஈக்குவலா மேனேஜ் பண்றதுனால யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது.
கமலும் சினிமாக்கு வந்துட்டு கட்சியை நடத்திருந்தாங்க இருந்தாரு. அவர் எங்கேயே நடத்துறாரு. அவர் கட்சியில இருந்து எல்லாம் வெளியே போனாங்க. அவர் நடத்தின்னு இருக்காரு. இன்னும் மக்கள் நீதி மையம் இருக்குல்ல. அவரும் ஸ்நேகன் 2 பேரு தான். இல்லங்க, அவர் கட்சி பேர் இன்னும் இருக்குல்ல, மக்கள் நீதி மையம்னு கலைக்கல. அது அப்படியே வச்சிருக்காங்க. பேர் மட்டும் இருக்குங்க, தமிழக வெற்றி கழகம்னு பேர் மட்டும் இருக்குங்க. அவரும் புசியா நடந்து இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு மோசமா போக ப்ரோ. இருக்கிற அந்த கோர் ஓட்டு அப்படியே இருக்குங்க அவங்களுக்கு. அவங்க ஃபேன்ஸ் என்னன்னாலும் அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த யாரு நீங்க ராஜ்மோகன் எல்லாம் சொல்றீங்களா? ஆதவர்ஜுனாவெல்லாம் சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, இப்ப இவ்வளவு பெரிய அலிக்ஷன் இருக்கு, இப்பவுமே சப்போர்ட் பண்றாங்க. நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு அந்த ஓட்டர்ஸ்ல அப்படியே தான் இருப்பாங்க. எங்க இவங்க எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க, ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுன்னா போயிட்டே இருப்பாங்க. நீங்க அதுதான் இல்ல என் கொஸ்டின் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு இவரு. நான் இதுதான் சொல்ல வர்றேன். இங்க ஜெயிக்கிற குதிரமெல்லாம் பந்தயம் ஜாஸ்தி. இங்க ஒருத்தர் பீக்ல இருக்கிறதுனால தான் அவர் கூட அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படின்னா நாளைக்கே இதெல்லாமே இல்ல அப்படின்னா இந்த சப்போர்ட் அப்படியே இருக்குமா? இருக்காது. என்ன தெரியுமா, அதுதான் சொல்றேன். கமல் கட்சி ஆரம்பிக்கும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தக் லைஃப் இந்தியன் 2 மாதிரி 2 படம் விஜய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பீஸ்ட் வாரிசு கொடுத்தாரு அவரு, ஆனா அது 2 கலெக்ஷனா பண்ணிடுச்சு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, நாங்க இன்னும் நம்பர் 1ல இருக்கோம். அப்ப நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி இது நடிகர் சண்டை கிடையாது, ரசிகர் சண்டை தான். என் ரசனை பெருசா, உன் ரசனை பெருசா, நான் ரசிக்கிறவன் பெருசா, நீ ரசிக்கிறவன் பெருசா, நான் நம்பர் 1 நீ நம்பர் 1, நான் நினைக்கிறவன் தான் நம்பர் 1 இருக்கான். இப்போ நான் ரசிக்கிறவன் தான், நான் ஆதரிக்கிறவன் தான் நம்பர் 1 இருக்கான்னு இவங்களுக்கு அந்த பொசிஷன்ல இருக்கணும். அதுக்காகத்தான் இவன் அவனை சப்போர்ட் பண்றான். நீங்க வாழையடி வாழைய பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், அங்க இருந்து விஜய், அங்க இருந்து சிவகார்த்திகேயன், அங்க இருந்து நான் பிரதீப் ரங்கநாதன், நீங்க போறது எல்லாமே என்ன ட்ரால் பண்ண என்ன இது வேணாலும் அவன் ஜெயிச்சிடறான், நம்பர் 1ல இருக்கான், எனக்கு அதுதான் தேவை. அந்த சோனுக்கு தான் அவங்க போவாங்க. 2 பேர்ல யாரை அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, நான் என்னைக்கும் வெற்றி பெற்ற ஒருத்தனை ஆதரிக்கிறவனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் திருப்பி அரசியல்ல தோத்துட்டு வந்தாருன்னா அந்த இதுல பாதிப்பு இருக்காது, இந்த கல்ட்ல பாதிப்பு இருக்காது. ஆனா ஒருவேளை அவரோட படங்கள் தோக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி மாதிரி ஊடல ஒரு டைம் ஆச்சு, அந்த நண்பன் ஜோனு அப்பெல்லாம், புலி ஜில்லா அப்பெல்லாம் நல்ல டிப் இருந்துச்சு. அந்த மாதிரி அப்பெல்லாம் ஒரு கன்சிடரபிளான அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் குறையும். அந்த மாதிரி ஆச்சுன்னா, இப்ப கமல்ஹாசன் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் 2 தக் லைஃபும் ஆச்சுல்ல, அந்த மாதிரி ஆச்சுன்னா கன்ஃபார்மா குறையும். ஆனா நான் ஒன்னே ஒண்ணு நினைக்கிறேன் என்னங்க பேசிடுவா. ஒரு டைம் இருந்தது ஸ்கூல்ல, அப்பெல்லாம் கரெக்டா அப்பதான் இந்த சுறா, வேட்டைக்காரன் அந்த டைம், அப்பெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் கூச்சமே போடுவாங்க விஜய் ஃபேன்ஸ் சொல்றதுக்கே. ஸோ அந்த மாதிரி டைம்ஸும் இருந்திருக்கு. இப்போ எலெக்ஷன்ல தோக்குறாரு ஜெயிக்கிறாருன்றதெல்லாம் அவங்களுக்கு சைட் குவெஸ்ட் மாதிரி தான். அவங்களோட மெயின் குவெஸ்ட் அவர் ஒரு ஆக்டர், அவரோட ஆக்டிங் கரியர், அவரோட ஃபிலிம் கரியர் தான். ஸோ அதுல அவங்க ஜெயிச்சிட்டே இருக்கிறது தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிற சக்சஸ். ஸோ அதை அவர் விட்டு வராரு, தோக்குறாங்கன்னா டிப் இருக்கும், பட் ஆனால் அந்த ஃபாலோயிங்கும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ. அதான் சொன்னேன், படத்துல இதுவானா அப்படி இருக்கும்னு சொல்றேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், எனக்கு என்னுடைய அனுமானம் என்னன்னா, அரசியல்ல தோத்துட்டாரு, ஒரு வேலை மோசமா தோத்துட்டாரு அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் சினிமாக்கு. என்னன்னா ஒரு ஈகோ சின்னதா இருக்கும். இப்ப நம்ம கரியர் உச்சம் அது இதுன்னு பேசியிருப்போம், இது பண்ணியிருப்போம். இப்ப நம்ம போய் என்னடா மறுபடியும் போய் இந்த மாதிரி நிக்கணுமேன்ற ஈகோ இருக்குல்ல, அது என்னது? இப்ப நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறது இருக்குல்ல, ஆக்சுவலா என்ன தெரியுமா, சொதப்படம் ஒத்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, சொதுக்குவோம்ல, அது அது எப்பவுமே ரொம்ப நார்சிஸ்டிக்கான பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு அது வராது. நான் தான் நம்பர் 1, நான் தான் கிங், கரியரோட உச்சம் பேசுறவங்க ஒரு நார்சிஸ்டான ஆட்கள். கமலுமே நார்சிஸ்ட் தான். ஆனா அட்லீஸ்ட் அவருக்கு இப்போ ஒரு தேவை இருக்குன்றது தெரியுது, எனக்கு வேற வழியிலன்றது தெரியுது. சோ அதனால வராது. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜயால கொஞ்சம் வருஷத்துக்கு அந்த ஈகோ விட்டு வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே பிளான் பண்ணிருப்பாரு ப்ரோ அவரு. சூப்பர் ப்ரோ, இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் மோஸ்ட்லி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதுக்கு போலாங்களா? போலாம் ப்ரோ, கிடைக்கல முழுசா. பட் இருந்தாலுமே பிரகாஷ் ப்ரோ எதுவும் பேச மாட்டாரு, அதனாலதான் நான் ஆன்சர் எனக்கு அவர் பேசினாதான் முழுமையடையும். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுல ஒன்று கூட அதை சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நிறைய விஷயங்கள் இங்க நான் ஒரு விஷயத்த ஓப்பனாவே சொல்லுவேன். அவர் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா? இல்ல, கரெக்டா கிளியரா இருக்கு.
இல்ல பிரேக் ஆகுது. ஏங்க ஓப்பனா சொல்லுவேன், பயப்படாம சொல்லுவேன் அதுன்னு சொல்றீங்க. ஆனா எதையும் சொல்ல மாட்டீங்க. அப்படியே டிஸ்க்ளைமர் இல்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேசுறானே ஒழிய பாம்பு எடுத்து வெளிய விட இல்ல மாட்டேறான்ற இல்ல மாதிரி இருக்கு. கட்டு வேற ஆகுது பேசும்போது. இப்ப மறுபடியும் பிரேக் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு கேக்குதா இல்ல உண்மையிலே பிரேக் ஆகுதா? இப்ப கேக்குது. உண்மையிலே பிரேக் ஆகுதுங்க. சரி ஓகே. இப்போ என் தம்பி எனக்கு வந்துட்டு என் கூட பிறந்த தம்பியை சொல்றேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வெளியெல்லாம் பாக்குறோம்ல, நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் ரொம்ப பயங்கரமான விஜய் ஃபேன்ஸ். எல்லாத்துக்குமே டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விஜய் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபெண்ட் பண்ற ஒரு ஆளு. ஆனா சில விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு படம் ஃபிளாப் கொடுத்துட்டு அந்த படம் ஃபிளாப்னு ஒத்துக்க மாட்டாங்க. அது எந்த விஷயத்துலயுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள மாதிரி பாக்குறதால தான் எனக்கு வந்துட்டு இவர் மேல இருக்கிற அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவர் வந்து உண்மையிலே ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டா அந்த ஃபிளாப்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, சரி பரவாயில்ல இது ஃபிளாப் ஆகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் தோணுதுல. எலெக்ஷனுமே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா விஷயத்துக்குமே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டனால என்ன ஆயிடுதுன்னா, இப்ப நாளைக்கு வந்துட்டு இது இன்னும் நான் சொல்றது, நான் விஜய் ஃபேன் கிடையாது, நான் வந்து எனக்கு வந்து இவரோட டையார்ட் ஃபேன் கிடையாது அப்படின்னா, அப்ப அது வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் வருது இல்ல. இந்த மாதிரி நியூட்ரல் ஃபேன் எல்லாருமே இருக்காங்க, அதர் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இது இன்னும் அதிகமா தானே ஆகும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் அந்த இதுவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அவர் மேல இருந்த ரெஸ்பெக்ட்லாம் வேற மாதிரி இருந்தது. இப்ப அவர் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு படம் தோத்தா என்ன, அடுத்த படம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா செலிப்ரேட் தான் பண்ணுவேன். இப்ப பீஸ்ட் தோக்கும்போது வந்துட்டு என் தம்பி கிட்ட நான் கிண்டல் பண்ணுவேன். பட் இருந்தாலுமே எனக்கு பீஸ்ட் பிடிக்கும். பெருசாலாம் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு எனக்கு வந்து டிசப்பாயின்ட் பண்ணல. ஆனா அடுத்த படம் வந்து லியோ ஹிட் கொடுக்கும்போது ஓகே, அவன் வந்து எனக்கு கிண்டல் பண்ணாதான் பார்த்தல லியோ அப்படின்னு. பட் இருந்தாலுமே அந்த படம் நல்லா தான் இருந்தது அப்படின்னு தான் எனக்கு மைண்ட் ஒத்துக்குச்சு. ஆனா இப்ப எப்ப எலெக்ஷன் வந்தது, எப்பல இந்த இதுவெல்லாம் ஆரம்பிச்சு இதுல நிறைய விஷயங்கள் பண்றாங்களே, இப்போ அவன் என்னதான் இது பண்ணாலுமே நம்மளுக்கே படமே வந்து இது அப்புறம் நடிச்சு ஓடினாலுமே அவர் மேல இருந்த அந்த ஒரு இது வந்துட்டு மாறுதுல, பெர்செப்ஷனு. அது என்ன மாதிரி எனக்கு மட்டும் தான் அப்படி மாறுதா, இல்ல என்ன மாதிரி நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இந்த கொஸ்டினே கேட்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறதோட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற எனக்கு கமல் மேல இருந்த பெர்செப்ஷன் இப்படிதான் மாறுச்சு. எனக்கு வந்து அவருக்கு வந்து முதல்ல வந்துட்டு எனக்கு எங்க தான் டிசப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கதான். அவர் கட்சியை ஆரம்பிச்சு அவரோட ஆழ்வார்பேட்டையில சாம்கோ ஹோட்டலான்னு தான் ஒரு ஆபீஸ் இருக்கு. அங்க அவர் ஆபீஸ்ல ஆரம்பிக்கும் போது நான் போய் நின்னேன் அந்த இடத்துல. அது 2016 நினைக்கிறேன் ஐ திங்க். இப்ப அவரே அங்க நிக்கிறது அப்போ கிடையாது. வந்து 17 அங்க நான் போய் ஆபீஸ் வெளியே நின்று அப்படியே வந்து பயங்கரமா அந்த வாட்டி அந்த என் தொகுதியில யாரு நின்னா கூட தெரியல. ஆனா வந்து நான் அந்த டார்ச் லைட்டு தான் ஓட்டே போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வந்துட்டு எனக்கு டோட்டலாவே வந்துட்டு அவரோட சினிமால கூட வந்துட்டு எனக்கு நிறைய விஷயத்துல வந்து இம்பாக்ட் பண்ணுது. இங்கேயும் வராருன்ற போது ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் படம் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து அந்த பொலிட்டிக்கலையும் சேர்த்து வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதை நான் இதுவா பேசிடுறேன். அப்படிதான் வந்து அது ஒரு உதாரணம் தான் தக்லைஃப் இந்தியன் டூன்னு வச்சுங்களேன். ஏன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஏன் கமல் மட்டும் பயங்கரமா டார்கெட் பண்ணி பேசுறேன்னா இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். அது இருக்கலாம் சுகுமார் ப்ரோ. ஆனா தக்லைஃபையும் இந்தியன் டூவையும் நீங்க போய் எதுல போய் பாத்தீங்க? தியேட்டர்ல போய் பார்த்தேன். அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு தேவை விடுங்க ப்ரோ. நம்மளுக்குன்னு ஒரு ஐடல் இருப்பாங்க, நம்மளுக்குன்னு ஒரு சுகுமார் ப்ரோ சாரி, உங்களோட கேள்வி என்ன? இப்ப இடையில தான் வந்தேன். நீங்க என்ன கேள்வி? உங்க கேள்வி என்ன கேள்வி? யார் பேசுறது? மதன். கேட்டுட்டேன் ஆல்ரெடி. இவ்வளவு நாள் வாய் மூச்சு விடாம பேசுனேனப்பா. இல்ல நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. உங்களோட கேள்வி என்னன்னு எனக்கு தெரியல. உங்க பதில் கேட்டிருக்கேன், ஆனா உங்களோட கேள்வி என்னன்னு தெரியலங்க. தோத்துட்டு திருப்பி அரசியலுக்கு தோத்துட்டு சினிமாவுக்கு வந்தா அவர் மேல இருக்கிற மதிப்பு சினிமால அவர் மேல இருக்கிற இப்போ இவர் கமல் ஃபேனா இருந்ததுனால அரசியல்ல அவரோட இமேஜ், அவர் பேசின சில விஷயங்கள் இவருக்கு உடன்பாடு இல்லாம இவருக்கு கொஞ்சம் அவர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவர்ஷன்றது அவருக்கு இவரோட படத்துலயும் டிரான்ஸ்லேட் ஆகுது. அந்த மாதிரி விஜய்க்கும் ஆகுமா? விஜய் ரசிக்கிறவங்களுக்கு ஒருவேளை அவர் தோத்தாலும் இந்த மாதிரி பேசியிருக்காருல்ல, இப்ப இந்த மாதிரி பண்ணது அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப எனக்கே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாரு அவரு. அந்த மாதிரி கிரியேட் ஆகுறது இப்ப எனக்கு கமலோட படங்கள்ல அது பாதிச்ச மாதிரி விஜய் ரசிகர்களுக்கும் விஜயோட படங்கள்ல அது பாதிக்குமா அப்படின்னு கேக்குறாரு.
என்ன கேட்டீங்கன்னா ஆகாது ப்ரோ, கட்டாயமா ஆகாது ப்ரோ. புலவர்களே ஒவ்வொருவராக சொல்லுங்கள். அது வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா கமல் தேவ் விக்ரம் வந்தது பாருங்க, அப்ப ஒரு 450 crores வந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் 2 வந்து படம் நல்லா இல்ல. அதுக்கப்புறம் வந்து தக்லீஃபும் நல்லா இல்ல. அதாலதான் ரொம்ப இதா இருக்கு. ஆனா கமலோட இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அவர் படம் நல்லா இருந்தா ஹிட் ஆகுது. அதே மாதிரிதான் விஜய்க்குமே ஆகும். ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா விஜய்க்கு ஐயா அது கூட கேள்வி அது நடக்காது. இல்ல. நல்லா அவர்ஷன் அரசியலால ஏற்படுற அவர்ஷன் அவர்ஷன் சினிமால இதுவாகுமா, கண்டினியூ ஆகுமா ஆகாதா? நிச்சயமா ஏற்படாது. ஏன்னா சினிமாவையும் அரசியலையும் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க. சினிமாவுக்கு அரசியல்ல தோத்துட்டு வந்துட்டான், அதனால இனிமேல் நான் சினிமாவையும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஆளுங்க நம்ம ஆளுங்க கிடையாது. அரசியல்ல வந்த ரைட் ஓகே. இல்ல அவர்ஷனுக்கான ஒரு அவர்ஷனே அதாவது அவர்ஷன்னா என்ன சொல்றேன்னா ஒரு வெறுப்பு. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரையுமே வந்து வெறுக்க மாட்டாங்க. என்னோட இது பொறுத்த வரைக்கும் பிடிக்கலையா என்ன சொல்றேன்னா படிப்படியா வேணும் குறையுமே தவிர வெறுக்கிறக்கோ இது பண்றக்கோ நல்ல நல்ல ஒரு படமா இப்ப இவரு சொன்ன மாதிரி பீஸ்ட் மாதிரி படம் கொடுத்தா அவரு இப்போ அரசியல் இருந்துட்டு வந்துட்டு இல்ல, சும்மா இருந்தாலுமே பீஸ்ட் மாதிரி படம் கொடுத்தாலும் ஃபிளாப் தான் ஆக போகுது. இப்போ இவரு மாதிரி விக்ரம் மாதிரி இல்ல லியோ மாதிரி அவர் திரும்ப நடிச்சுட்டு வந்தாருன்னா படம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓட தான் போகுது. அதனால இவர் அரசியல் இருந்து வந்து சினிமா திரும்ப வந்துட்டாருன்னா அரசியல்ல தோத்தனால சினிமாவில் ஒரு பாதிப்போ இல்லை நீ அரசியல்ல தோத்தனால உண்மையில எனக்கு அவசரம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. உண்மையில சொல்ல போனா அரசியல்வாதிகளே அவ்வளோ என்ன சொல்றதுன்னா ஊழல் செஞ்சுட்டு கொலைகள் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு மன்னிச்சுட்டு சரி ரைட் ஓகே அவன் பண்ண கெட்டதை மறந்துடுவான், இந்த நல்லது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம மக்கள். இல்ல இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்றேன், நம்ம மக்கள் மறக்கல, நம்ம மக்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதுதான் இது சொல்றேன் சுமார் ப்ரோ. நீங்க அரசியலா இருந்தா இல்ல நான் இப்பயே சொல்றேன், நம்ம மக்கள் மறக்கல ப்ரோ, மக்கள் மறக்கல. மக்களுக்கு இதை விட்டா இது இதை விட்டா இதுன்னு சுமார் ப்ரோ நான் சொல்ற ஒரு பாயிண்ட் கேட்டுங்க. சினிமால வந்து அவன் தவிர்க்கணும் அவசியம் இல்லை. படம் நல்லா இருந்தாலுமே விஜய் மேல அவர்ஷன் எனக்கு இருக்கு அப்படிங்கறனால விஜய் படம் எனக்கு பிடிக்கல, நான் விஜய் படம் பார்க்க மாட்டேங்கிற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க அரசியல் சொல்றது ஒத்துக்கிறேன். ஆப்ஷன் இல்ல, நீங்க திமுக தான் இருந்துச்சு அதிமுக தான் இருந்துச்சு, 2 பேருக்கு மேலேயுமே தப்பு இருக்கு. ஆனா எனக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால திரும்ப நான் தேர்ந்தெடுத்தேன்னு கணக்குக்கு வேணாம். சினிமாக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு சினிமாக்கு திரும்ப வந்தா படம் நல்லா இருந்தா ஓட போகுது, சூப்பரா ஓட போகுது. படம் நல்லா இல்லைன்னா சுமாரா ஓட போகுது, அவ்வளவுதான். அரசியலுக்கு இவர் போயிட்டு வந்துட்டாரு, இவர் வந்து அவர்ஷன் வந்துருச்சுன்னா என்ன தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்துட்டு எதுவும் வந்திருக்காரா, இல்ல இது கொலைகளை எதுவும் பண்ணிக்கிட்டு வந்துட்டாரா, என்ன இதுல அவர்ஷன் அவருக்கு எதுக்கு வரணும் அவர் மேல? இன்னைக்கு இப்பவுமே கமலுக்கு வந்து இமேஜ் இல்ல, கமலை வந்து எது திட்டுறாங்கன்னா அன்னைக்கு கமலை எதிர்த்தவங்க வந்து திமுக சேர்ந்தவங்க தான், அதிகப்படியா எதிர்த்தது வந்து கமலை எதிர்த்தது வந்து திமுக காரங்க தான். இன்னைக்கு கமலை ஆதரிக்கிறவங்க வந்து திமுக காரங்க தான். இன்னைக்கு கமலை எதிர்க்கிறவங்க வந்து பிஜேபி காரங்களா இருக்கலாம், இல்ல அதிமுக சார்ந்தவங்களா இருக்கலாம். யாரை எதிர்த்தாரோ அவரு கூடயே போய் சேர்ந்துட்டாரு, இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாருன்னு வேணா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்லலாம். இன்னைக்கு அவரு பயணிக்கிறதுன்னா அவரு வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. நான் வந்து ஓகே, நான் ஒரு இதுக்கு வந்தேன், எலெக்ஷன்ல நின்னேன், மக்கள் என்னை ஏத்துக்கல, நான் தோத்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். இந்த சுச்சுவேஷன்ல இந்த ஸ்டேட்டுக்கு இப்போ என்ன சரிபடுது, ஓகே இவங்க சரியா பண்ணிருக்காங்க, அப்ப இவங்க பயணிக்கிறது தான் கரெக்ட், அப்ப நம்ம இவங்க கூட நிப்போம்னு நிக்கிறாரு. அவர் வந்து மக்கள் திட்டுவாங்க, ஏத்துக்குவாங்க, ஏத்துக்க மாட்டாங்கங்கிற மைண்ட் செட் அவருக்கு என்னைக்குமே இருந்தே கிடையாது. படம் பண்ணும் போதுமே நம்ம ஒரு படம் பண்றோம், நமக்கு 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க, தலையில தூக்கிட்டு கொண்டாடிடுவாங்கன்னு அவர் கமல் என்னைக்குமே படம் பண்ணதும் கிடையாது. அரசியல அவர் அப்படிதான் எடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோம்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, கோலைன்னு சொல்லுவாங்க, இன்னும் அடிமைன்னு சொல்லுவாங்க, யார் எதிர்த்தானோ அவங்ககிட்டயே போய் நின்ட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க, நான் பொதுவா எல்லாருமே இங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்களே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே கேக்குறேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அவர்ஷன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஓகே. ஆனா எனக்கு இருக்கு, பர்சனலா எனக்கு இருக்கு. அந்த மாதிரி வந்து மத்தவங்களுக்கு இருக்கான்னு தான் நான் கேக்குறேன் தவிர உங்களுக்கு இல்லைன்னா ஓகே சந்தோஷம். அதாவது
நான் நான் எனக்கு ஏன் இல்லைங்கிற காரணத்தை சொல்றேன். நான் இது இருக்கணுங்கிற என்ன சொல்றதுன்னா அவசியம் இல்லை. ஏன்னா அரசியல் வேற தொழில் வேற, அதுவும் அவர் டிக்ளேர் பண்ணிட்டு வந்தாரு. நான் முழு நேர அரசியல் வேற தொழில் வேற. நான் இப்பயும் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுல பேசுற வார்த்தைகள் இருக்குல்ல, இப்போ இல்ல சிம்பிள் ப்ரோ, சிம்பிள். ரெண்டு விஷயம் சொல்றேன். இப்ப என்னன்னா, உதாரணத்துக்கு விஜய் வந்துட்டு ஒரு மேடையில பேசினாரு, ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே என்ன பேசினாரு, அவர் வந்து நான் கேரியரின் உச்சத்துல இருந்து நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக வந்தேன். அப்பயும் வந்துட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக தான் வந்தேன். நான் என்னோட இது கடைசி இதுதான், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னோட எல்லாமே இது விட்டுட்டு இதுக்கு தான் வந்தேன்னு வந்து அது இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காருல்ல. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டா இதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து ஹியூமனோட சைக்காலஜில ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து பதிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப ஜனநாயகனே எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் என்ன ப்ரொமோட்டே பண்ணாங்க. ஓகேவா? இப்ப எல்லாருமே வந்து அது அழுகுற மாதிரியும் எல்லாருமே இது பண்ற மாதிரியும், இப்ப அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்க ஓவர் டோசேஜ் அதிகமா இருக்கு. இன்னும் உதாரணத்துக்கு வந்து ஒரு இது எடுக்கிறேன்னு இதுவா சொல்ல வேணாம். இப்ப கங்குவா வந்துட்டு நார்மலா விட்டு இருந்தாலே யாரும் இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. ஞானவேல் ராஜா வந்து அந்த பாச கையில வச்சுக்கோங்க, இதே ஸ்டேடியம்ல சக்சஸ் மீட் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை விட்டது வந்துட்டு அது எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நான் சொல்றது சினிமால உதாரணத்துக்கு. அதே மாதிரி இவர் அரசியல பேசின அந்த வார்த்தைகள், இப்ப கமலுக்கு நிறைய பேர் வந்து அப்போசா பேசுறாங்கன்னா, அவர் அப்ப அந்த டைம்ல வந்து நிறைய ட்ரோல் நீங்க பாருங்க, அவர் டிவில அந்த டார்ச் எடுத்து அடிச்சது வந்து நிறைய இப்போ வரையுமே வந்து போட்டு காட்டுறாங்க. அது பார்க்கும்போது வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் அது ஒரு ரெண்டுத்துக்கும் காமனா நடுவில் வந்து நின்று போகுது ஒரு ஃபீலிங். சினிமாக்கும் அரசியலுக்கும் நடுவில் வந்து நான் அதை தான் இங்கேயும் வந்து எனக்கு வந்து எனக்கு அங்கேயும் ஆச்சு இங்கேயும் ஆகும்ன்றது வந்து என்னோட இது. சுகுமார் ப்ரோ, இப்போ நீங்க இந்த கமல் வந்து ட்விட்டர் இதெல்லாம் சொல்லாம நார்மலா வரேன், நான் மக்களுக்காக நல்லது செய்ய போறேன், நான் இதெல்லாம் பண்ண போறேன், இதுதான் என் கொள்கை, இதுக்குதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற. ஓகேங்களா? நான் வந்து நீங்க வந்து ஆந்திரால இருக்கிற பொலிட்டிஷியனே எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து இவரே எடுத்துக்கங்க, பவன் கல்யாணம் எடுத்துங்க. அவர் வந்தாரு, நின்னாரு, பெருசா இது பண்ணல, திரும்பி நடிச்சாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அவர் இப்படி சொல்லல, நான் தான் இந்த ஸ்டேட்ல நம்பர் 1 ஹீரோ, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக கரியர் உச்சத்துல இருந்தேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அவரை யூஸ் பண்ணல. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அவரோட ஸ்பீச் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. இல்ல சுகுமார் இது சிரஞ்சீவியும் இப்படிதான் பண்ணாரு. சுகுமார் ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, அவர் வந்து அவர் சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கு. அவர் வந்து நான் வந்து நம்பர் 1 அதெல்லாம் சொல்றேன். இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு அவர் நடிக்க வந்தாருன்னா அததான் சுகுமார் ப்ரோ சொல்றேன். அவரு வந்து நான் வந்து என்னோட கெரியரோட உச்சத்துல இருக்கேன், ஒரு தொழில்ல நான் வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட உச்சத்துல இருக்கேன், இதில் தான் இருக்கேன், இந்த ஸ்தானத்துல தான் இருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இத்தனை வருஷமா நீங்க எனக்காக என்ன சப்போர்ட் பண்ணீங்க, நான் உங்களுக்காக வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாரு. இதுல வந்துட்டு இப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஒருத்தன் தோத்துட்டாரு அப்படிங்க இது சொல்லிட்டாங்கறதுக்காகவே அது ஒரு பெரிய தப்பாவும் எனக்கு தெரியல. ஒருவேளை தோத்துட்டாலுமே அதுல என்ன இருக்கு? அரசியல்ங்கிறது தோக்கறது ஜெயிக்கிறது தான், படம் தோக்கறது ஜெயிக்கிறது தான். இதுல அவர் கேள்வி புரியல உங்களுக்கு? அவர் அப்படி கேட்கல. நீங்க இங்க இப்போ பில்டப்பா நிறைய பேசிட்டாரு. நாங்க வந்து கன்ஃபார்மா நம்ம தான் சிஎம் சட்டம் பண்றோம், இவங்களை வீட்டுக்கு அனுப்ப போறோம், அதுன்னு அவ்வளவு பேசிட்டாரு. இப்ப அப்படி பண்ணும்போது அப்புறம் இப்ப நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கரூர் மெட்ரோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகுமா ஆகாதா அந்த இது வரும்போது அப்படின்றத அவர் பொதுவா எல்லாத்தையும் கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணு ஆகுது, நான் கமலுக்கு இருக்கும்போது எனக்கு ஆச்சு, அவரோட பாயிண்ட் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு கமலுக்கு ஆனப்ப விஜய் ஃபேன்ஸ் பேசணும் அவர் சொல்ற அத மாதிரி உங்களுக்காக தான் கேட்கிறாரு. இல்ல அதுக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு அவர் அடுத்த பாயிண்ட் நீங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க கேட்ட கேள்வியே எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டாங்க நினைக்கிறேன். நீங்க கேட்டது என்னன்னா சினிமா அவர் சினிமாக்கு நடிக்க வருவாரா ஒன்றும் பேசிட்டு அப்படின்னு கேட்டீங்க. இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படியே டாபிக் மாறி போய் குமார் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ பேசுறாரு. இது கண்டிப்பா நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ப்ரோ, இது மெஜாரிட்டி இப்படிதான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவர் திரும்பி வந்தா கண்டிப்பா இப்ப யாரெல்லாம் சோசியல் மீடியால அட்டாக் பண்றாங்களோ இவங்க எல்லாருமே கொண்டாட்டம் போட்டுட்டு இன்னும் அடிப்பாங்க. ஏன்னா சொல்லிட்டு போறது விஜய், திரும்பி வந்திருக்கிறது விஜய். பயங்கரமா அடிக்கிறோம், பயங்கரமா ட்ரோல்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா அவர் எப்படி விட்டு போறாரோ அந்த நம்பர் 1ங்கிற இடத்த அதே ரெசப்ஷன் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா திரும்பி வந்திருக்கிறது விஜய்.
கிடைக்கும். நான் இப்பயும் சொல்றேன், கமலுக்குமே வந்து விக்ரம் கிடைச்சது, ஹிட் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. கமல் வேற ஆனா சுகுமார் அந்த ப்ரோ. இப்போ இல்ல இவர் கமல் நான் வந்து சொல்றேன், இல்ல இவர் வந்து பொதுவா சொல்றேன். ஆதி ப்ரோ இல்ல ப்ரோ, முன்னாடி விஜய் கிடைக்கும், சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் நீங்க கிடைக்கும். ரஜினி நான் இல்லன்னு சொல்ல ப்ரோ, விஜய் அந்த வரிசையில. கிடைக்கும். அரசியலுக்கு போனாருல திருப்பி அவருக்கு அவ்வளவு ட்ரோல் இருந்துச்சு அந்த டயத்துல. நாலு- ஆனா வந்து இப்ப இல்ல பாருங்க இல்ல இன்னும் வரையுமே ரஜினி வந்து ரஜினி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விடாம இருந்திருந்தாருன்னா அவரை ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ரீசன் பெருசா கிடைச்சிருக்குமா? அது மட்டும் தான் நான் கேக்குறேன். இன்னும் வரையுமே அவரை வச்சு எதை வச்சு ட்ரோல் பண்றீங்க? நாங்களாச்சும் வந்து இறங்கிட்டோம் களத்துல, நீங்களாம் இறங்கவே இல்லை, நீங்களாம் வந்துட்டு வரவே இல்லை, நீங்களாம் பேசக்கூடாது, இப்படித்தானே இல்ல ட்ரோல் பண்றீங்க? சுமார் ப்ரோ, அந்த ஒரு வார்த்தை இல்ல தான், நான் அந்த ஒரு இல்ல அனௌன்ஸ்மெண்ட் சுமார் தான். ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த ட்ரோலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப எக்ஸசிவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ட்விட்டரை தாண்டி நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா இது எதுவுமே இல்லை. நீங்க இல்ல ப்ரோ, ட்விட்டர்ல ட்விட்டர் வந்து தாண்டி இல்ல நான் ஜெனரல் இல்ல ட்விட்டர்ல சுமார் ப்ரோ, மட்டும் நான் நான் சொல்றேன், பேசல. ஜெனரல் டேர்ம் சொல்றேன் கேளுங்க. ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல வந்துட்டுன்னு விட்டு போயிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு வந்துச்சுன்னா மக்கள், ஒரு சாதாரண மக்கள், நீங்க வந்து ட்விட்டர்ல அவருக்கு எதிர்ப்பு இருக்குமா அப்படின்னு கேள்வி வச்சீங்கன்னா அது தனி டாபிக். இன் ஜெனரல் டேர்ம்ல பப்ளிக்ல ட்விட்டர்ல இல்ல சும்மா நான் வந்து ஜெனரல் டேர்ம் பப்ளிக்ல தான் வைக்கிறேன். இன் ஜெனரல் டேர்ம் பப்ளிக்ல ஜெனரல் டேர்ம் பப்ளிக்ல தான் வைக்கிறேன். பப்ளிக்ல எவன் ஒருத்தனும் மாசத்துக்கு ஒருக்காவோ இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்காவோ இல்ல தினந்தோறும் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஆனா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான்னு எந்த ஒரு சாதாரண மக்களும் அவன் வந்து வந்தா ஓகே, வரலன்னு சொல்லிட்டாரு, அவர் போயிட்டாரு, படம் வருது, ஜெயிலர் வந்துச்சு, கொண்டாடுறேன், அடுத்து ஜெயிலர் 2 வருது, ரஜினி கமல் சேர்ந்து பார்க்க போறாங்க, அவன் படத்தை பார்க்கறான், சாதாரண மக்கள் அவன் பாட்டு கொண்டாடிட்டு போயிட்டு போறான். எனக்கு அரசியலுக்கு முழு நேரமும் அதுதான் இல்ல இங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல இதுதான் இங்கேயும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அவர் மேல இருந்த, அதாவது அவர் அதுக்கு பேசுனதுக்கு அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவருக்கு மேல இருந்த, நான் பொதுவாக சொல்றேன், நான் ட்விட்டர்ல மட்டும் ஆன்லைன்ல மட்டும் சொல்லல, பொதுவா உதாரணத்துக்கு எங்க வீட்லயே வச்சுங்களேன். இப்ப எங்க அப்பா வந்து தீவிரமான ரஜினி ஃபேனு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எங்க அப்பா வந்துட்டு அது உள்ளுக்குள்ள அவருக்கு எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கு. இவர் 96லயே வந்திருக்கலாம், இப்படி பண்ணிட்டாரு, அப்படியே அது சொல்லிட்டே இருப்பாரு. அதுவும் இல்லாம படம் வந்தா கூட படம் வந்து ஹிட் ஆச்சுன்னா கொண்டாடுறாங்க, ஃபிளாப் ஆச்சுன்னா திரும்பியும் வந்து அந்த நெகட்டிவிட்டிக்கு தான் மைண்ட் போதே தவிர அந்த அவங்க இத்தனை வருஷம் பண்ண பாசிட்டிவிட்டிக்கு மைண்டே போக மாட்டேங்குது. இது வந்து ஓடாம போனதுக்கு காரணம் அவர் எடுத்த அரசியல் ஸ்டாண்டர்ட்னால தான் படம் ஓடாம போகுது. படம் அது பொதுவான மக்களோட மைண்ட் செட் அப்படி போகுது ப்ரோ. நான் இல்லன்னு சொல்லல. லட்சத்துல 10 பேர், நீங்க சொல்ற கணக்குல ஒரு லட்சத்துல ஒரு 10 பேர் வேணா நீங்க சொல்ற ரேஷியோ என்ன இவ்வளவு, அதுக்குன்னு லட்சத்துல 10 பேருக்கு வந்துட்டு போகணும் இல்ல. நீங்க பொதுவா கேளுங்க, நீங்க விஜய் ஃபேனு, நீங்க அவரோட கட்சியில இருக்கீங்கன்னு மாதிரி சிம்பிள் வச்சிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க ஓகே. பொதுவா நான் கேக்குறேன், இது ஒரு லட்சத்துல 10 பேருக்கு தான் அந்த மாதிரி நடக்குமா? சரி ஓகே, இன்னொன்னு வச்சுக்கிறேன் பாருங்க. இப்போ யார் ஒருத்தருக்குமே வந்து ஒரு மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ, அதாவது பொது வெளியில இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல பேர் இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்கும்னா அவங்களோட அரசியல் ஸ்டாண்டை வந்து தெளிவா வெளியில எடுத்து வைக்கிற வரைக்கும் அவருக்கு பொதுவான மனிதர்னு எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஒன்ஸ் அவரோட அரசியல் ஸ்டாண்ட் எடுத்து வெளியில வச்சுட்டாருன்னா அவர் என்னதான் நாளைக்கு என்னதான் சமூகம் நடந்து வந்தாலும் அந்த ஒரு தரப்பினர் வந்து இவன் என்னதான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்ரு, இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்ரு, இவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் வந்து அவர் அரசியல் ஸ்டாண்டை கிளியரா எடுத்து வச்சனால நீங்க என்னதான் நீங்க நாளைக்கு அவரு என்ன சொல்ற நோபல் பரிசே வாங்கினாலும் இங்க வந்து ரஜினி திட்டரும் திட்டிட்டே தான் இருப்பான். ஏன்னா நீ வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டான ஆளு, நீ வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டான ஆளு, நீ வந்து இதுல இருந்து ஒரு கூட்டம் திட்டிக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்குமே ஒரு பொது வெளியில் இருக்கிற ஒரு, அதுவும் முக்கியமா சினிமாவில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து தன்னோட அரசியல் நிலைப்பாடை வெளிப்படையா எங்காவது சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு எதிர்ப்பு இருந்துட்டே தான் இருக்கும். சூர்யாக்கு இன்ன வரைக்கும் அவர் வந்து ஒரு சொன்னது எனக்கு புரிஞ்சுது. இல்ல இருக்கு சினிமால ஓகே, திரும்பி நீங்க வந்தா உங்களுக்கான இடம் கிடைச்சிரும், ஃபைன். 31 எலெக்ஷன்ல திரும்பி நீங்க வந்துட்டு அரசியல் பேச வரும்போது எப்படி உங்க நிலைப்பாடு இருக்கும்? திரும்பி இதே மாதிரி வந்து கொண்டாடுவீங்களா, இல்ல வந்து அந்த டைம்ல வந்து அதான் சினிமாக்கு வந்துட்டாரு? இல்ல சுமார் ப்ரோ, கேள்வி மாதிரி போகுது. ரொம்ப சிம்பிள். 2026 எலெக்ஷன்ல விஜய் தோத்துட்டார், ஓகேவா? விஜய் தோத்துட்டார். விஜய் வந்து அதாவது நீங்க இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், எந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வர்றவங்களும் 234 தொகுதியில் நாங்க தான் போட்டிடுவோம், நாங்க தான் முதலமைச்சராகவும், நாங்க தான் எம்எல்ஏ ஆகுங்கிறது தான் கலை யதார்த்தம். யார் ஒருத்தருமே நாங்க 40 சீட் ஜெயிப்போம் 30 சீட் ஜெயிப்போம்னு சொல்லி யார் ஒருத்தருமே அரசியல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு திமுக, இதே திமுக தான் 200 வெல்வோம் சொல்றாங்க. நாளைக்கு 118 ஜெயிச்சுட்டா என்னப்பா 200 ஜெயிப்பேன்னு சொன்ன, 118 தான் ஜெயிப்பேன், டே ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 போதும், அவன் அடுத்த 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு போயிடுவான். அது மேட்டர் கிடையாது. அரசியல் வர்றவன் ஜெயிக்கிறேன்னு தான் சொல்லுவோம், முதலமைச்சர் ஆவன் தான் சொல்லுவோம், நாங்க எல்லாம் மாத்தோம்னு சொல்லி தான் அரசியல் பண்ண முடியும். ரைட், ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து அரசியல தோத்துட்டாரு, ரைட் ஓகே, தோத்துட்டாரு, ஜெயிக்கல. அடுத்து 2026 இருந்து அடுத்து 31 அந்த 5 வருஷ காலகட்டத்துல நான் தோத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமான அரசியல் செயல்பாடு என்ன?
இப்ப எப்படி திமுக எதிர்த்துட்டு இருக்காரோ அதே மாதிரி திமுக எதிர்க்கிறாரா? இப்ப எப்படி ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனைனா கூப்பிட்டு வச்சு நேர்ல போய் பாக்குறாரோ இல்ல கூப்பிட்டு வச்சு பேசுறாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் தொடர்ந்து அவர் நிக்கிறாரா? இதை வச்சு மட்டும்தான் அவருக்கு மதிப்பு இருக்குமே தவிர 26க்கு முன்னாடி சினிமால நான் சொன்னேன் அதனால நீ தோத்துட்டங்கிறக்காக என் மதிப்பு குறைய போறது இல்ல. 2026ல இருந்து 31 வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துல அவரோட அரசியல் செயல்பாடுகளை வச்சு மட்டும்தான் 2031ல இருக்கிற ஒருத்தன் ஓட்டு போட போறான். நீ 2026ல அன்னைக்கு சொன்ன 31லயும் வந்து இன்னைக்கே எதே சொன்ன போறங்கிற கணக்கு ஒரு அந்த 5 வருஷத்துல நீ என்ன பண்ண? அரசியல் பண்ணியா? வீட்டு விட்டு வெளில வரலன்னு சொன்னாங்க, உனக்கு வந்து 4% 3% தான் ஜெயிப்பன்னு சொன்னாங்க. நீ இப்ப சம்பாட் 10% வச்சிருக்க, 15% வச்சிருக்க, ரைட் ஓகே. 15% வச்சுட்டு நீ மக்களுக்காக என்ன நின்ன, மக்களுக்காக என்ன அரசியல் பண்ண? இதுதான் இன்னைக்கு இந்த முதல் எலெக்ஷன்ல விஜய் பிடிச்சவங்க, விஜய் ரசிகர்கள், விஜய் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மனதா வந்து விஜய் பக்கம் ஓட்டு போடுறவங்க நினைக்கிறவங்க ஓட்டு போட்டுருவாங்க. முதல் எலெக்ஷனுக்கு ஓட்டு விழுந்துரும். அடுத்த எலெக்ஷன் அடுத்தடுத்த இதுக்கெல்லாம் அவங்களோட செயல்பாடுகளை வச்சு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு விழுகும், அவங்களுக்கு மதிப்பு. அது மட்டும்தான். நீங்க இல்ல திரும்ப பழையபடி நான் சினிமா நடிக்க போயிட்டேன்னா, சினிமால நீ தரமான ஒரு படம் கொடு, சிறப்பான ஒரு படம் கொடுத்தீங்கன்னா உங்களை கட்டாயம் உங்களை வந்து என்ன சொல்றதுன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்க கிரவுண்ட் லெவல்ல அரசியல் பண்ணாம திரையில மட்டுமே போயிட்டு நான் வந்தேன்னா வந்து மாத்திருவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலா ஒரு வேலை படம் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மக்கள் உங்களை புறக்கணிப்பாங்க. உங்களோட செயல்பாடுகள் இன்னைக்கு இப்ப இந்த 2 வருஷத்துல விஜயோட செயல்பாடு என்ன அதை வச்சுதான் ஓட்டளிப்பான். 2026 இருந்து 31 அடுத்த 5 வருஷத்துல விஜயோட செயல்பாடு என்ன அதை வச்சுதான் ஓட்டளிப்பான். சினிமாக்கு போயிட்டாருன்னா நீ அரசியலுக்கு வரல, ரைட் ஓகே, இப்போ உருப்படியா படம் பண்ணு, ஏன் மறுபடியும் அரசியலே பேசிக்கிட்டு இருக்க? நீதான் அரசியலுக்கு வந்தா தோத்துட்ட, ரைட் ஓகே, இப்போ மக்கள் பிரச்சனையும் பண்ணல, அப்போ சினிமாக்கு என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை நீ நடிச்சுன்னா விஜய் மதிப்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கமலை வந்து இன்னைக்கு மதிக்கிறாங்க. இப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு. பதில் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு விட்டுலாமா டாபிக்க? வேற டாபிக் போலாம் ப்ரோ. இல்ல அதான் அவர் தெளிவா சொல்லிட்டாரு மதன். அவர் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாருல, அது உங்களுக்கான பதில் கிடைச்சிங்கன்னு தம்ஸ் போட்டீங்க. அப்ப உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் போயிடலாமா? ஓகே. 25 vs 41 என்னங்க? அது பாலிடிக்ஸ்ங்க. அது அதே பாலிடிக்ஸ். காங்கிரஸ் வந்து தொகுதி பங்கிட்டது. காங்கிரஸ் வந்து 41 சீட்டு வேணுமா, திமுக வந்து 25 சீட்டு தரேன் இருக்கான். அதனால 41 கொடுக்கலன்னா வெளியே போயிருவேன். அப்பா வெளியே போயிருப்பாங்கிறாங்க போல இருக்கு. நாளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவேன். அந்த 25 சீட்டு வந்து தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து, தொல் திருமாவளவன் அவர்களுக்கு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து அடுத்து திமுக மிச்ச சின்னத்துல நின்னாலே போதும். அதுவே சந்தோஷப்படலாம். என்ன நடக்க போதாலும் நாளைக்கு டெட்லைன், அதனால அதுக்காக போட்டது அது. நீங்க ஒண்ணு சினிமா ரிலேட்டட் ட்வீட் நினைச்சுக்க வேணாம். ஓகே 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 டன். நெக்ஸ்ட் ஏங்க எனக்கு அதை ஒருத்தர் கோட் பண்ணி விஸ்வநாதன் கதைன்னு சொன்னீங்களே அதானே இதுன்றாரு. அதுக்கு சம்பந்தமே இல்லடா அப்படின்னு வயசு கணக்கு பண்ணிட்டாங்களோ? ஆமா, ஏன்னா இந்த பாருங்க இன்னொருத்தர் அதான் நினைச்சிருக்காரு. என்ன தெரியுமா, அதுதாங்க ரொம்ப இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அதாங்க ஓடிட்டு இருக்கு. அந்த அவங்க ஒரு கதை ஒண்ணு இது பண்ணி வச்சிருந்தாங்க இல்ல, ஒரு நாள் நான் என் அத்தை வீட்டுக்கு சென்றிருந்தேன்ற மாதிரி ஒரு கதை ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தாங்க. அத வந்து சொல்றாங்க இதான் கதைன்னு. அதுவா இருக்குமோ நினைச்சிட்டு உங்ககிட்ட இது கேட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இந்த விஸ்வநாதன் சன்ஸ்ங்கிறது இந்த டைட்டில் எவ்வளவு நேரம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல? 3 மாசத்துக்கு மேல 3-4 மாசத்துக்கு மேல இருக்கு. அதான் நேத்து தலைவர் அப்டேட் சொன்னதுல வந்து இப்ப நாளைக்கு வந்து டைட்டில் ரிவீல் பண்ண போறேன் சொல்லியிருந்தவரை ரிவீலாலும் பரவாயில்ல, அந்த டைட்டிலேயே தப்பா சொன்னாரு பார்த்தீங்களா எங்க அண்ணன் அங்க நிக்கிறாரு. யாருங்க? மரணி ப்ரோ நேத்து என்ன சொன்னாருங்க, டைட்டில் வந்து விஸ்வந்தன் சன் வைக்க போறாங்களாமா அப்படின்னாரு. அவன் வேணும்னே தப்பா சொல்லியிருப்பான். அதான் பாருங்க, அது ட்விட்டர்ல நார்மலா இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட இந்த டைட்டில் தெரிஞ்சிருக்குது, ஆனா இவருக்கு வந்து தெரியலையாமா, தப்பா படிச்சுட்டாங்கிறாரு. வந்து மாத்திருவோம் பேரை, வன்மபரணி இன்னைக்கு சொல்லிடுவோம். மக்கள் எதிர்பார்த்தாச்சு வருவாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் கேட்காத மாதிரியே இருப்பாரு அமைதியா. நீங்க வேற ஏதோ கேள்வி இருக்கு நீங்க? அதுதான் ப்ரோ, எப்பதான் இந்த வன்முறை குறையும் கேட்கலான் இருந்தீங்க. கூடவே போறது என்னைக்கு போகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். அஜித் ப்ரோவே ஒரு 10 டைம் 20 டைம் சொல்லியிருப்பாரு இந்த டைட்டில்.
பல்தான் வந்து பால் சரி பாக்கெட் இது வந்த இது மாதிரி ப்ரோ நீங்க வாசல்லே நிக்கிறாப்ல, உள்ள வர மாட்டாப்ல. அட்டாக் நடந்துட்டு இருக்காட்டுக்குது. புஜ் கலிஃபாவை அட்டாக் பண்றானுங்களா? ப்ரோ நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது ப்ரோ. இல்ல அந்த மாதிரி நிறைய இதாயிட்டு இருக்கு ப்ரோ. அவங்களோட இல்லங்க, இன்னைக்கு ஈவினிங் நான் சில வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இதுல இன்டர்நெட்ல கிரெடிபிலிட்டி செக் பண்ணி பார்த்தா ஃபேக்குன்னுது. லூசு பை மாதிரி விளையாண்டுருக்காங்க நிறைய, ஏகப்பட்ட இம்ப்ரெஷனுக்கு அநியாயம் பண்றாங்க. அதுவும் நான் சீரியஸா சொல்றேன், டைம் இல்ல. நானும் இப்ப 2-3 பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். இருந்தாலும் அடுத்தடுத்து அன்ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வியூஸ் இம்ப்ரெஷனுக்காக இந்த 18+ ஐடியா ஆல்மோஸ்ட் 18+ ஐடியா மாறிட்டு வராங்க. ஏதாச்சும் ஒரு ஏஐ வீடியோ போடுறது, ஏதாச்சும் ஒண்ணு பண்றது, டபுள் மீனிங்கா பண்றது, என்னமோ பேசுன்னு என்னென்னமோ போட்டு 2-3 இமேஜை கனெக்ட் பண்ணி போடுறது. என்னதான் திருந்துறாங்க தெரியல. அதாவது இந்த மஸ்க் வந்து இம்ப்ரெஷன் காசு தரான், ஓகே. அதுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருக்கீங்க, அது பிரகாரம் போக வேண்டியதானே. சினிமா ரிலேட்டடா அந்த ரிவ்யூஸ் சொல்லி என்னென்னமோ பண்றீங்க. அது அந்த ரிவ்யூஸே, அதாவது தியேட்டர்ல படம் வரும்போது படத்தை பாக்குறது இல்ல, ஓடிடில வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டு ஒன்னு நெகட்டிவா போட்டு அடிக்கிறது, இல்ல பாசிட்டிவா போட்டு இந்த படத்தை ஏன் தியேட்டர்ல ஓடலன்னு சொல்லி போடுறது, அந்த மாதிரி போட்டு வியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லைன்னா வந்து இந்த இங்கிலீஷ் படத்துல அடல்ட் பிலிம்ஸ், அதாவது கதையோட அந்த அடல்ட் பிலிம்ஸ் இருக்கும்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமே இந்த டாபு பிலிம்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, அது மாதிரி வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க உட்காந்து அநியாயத்துக்கு. இல்லங்க இந்த உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடந்திருக்கு, பாம் வந்து விழுந்துகிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு எவ்வளவோ போட்டுட்டு இருக்காங்க பைத்தியக்காரத்துக்கு. இப்ப அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எதை நம்புறது, நம்ப முடியாது. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கம் போல வந்து விமானங்கள் இயங்க தயாராகிவிட்டது, பிரச்சனை முடிஞ்சிச்சு, துபாய்க்கு விமானங்கள் இயங்க ரெடி ஆயிடுச்சு, இத்தனை விமானங்கள் இயங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் ப்ரோ, இது மானிட்டைஸ் பண்ண கூட ரொம்ப இந்த இம்ப்ரெஷன் பைத்தியம் ஆயிட்டாங்க. ஓகே டன். வேற யாராவது பேசுறதா சொல்லுங்க. அரசியல் புறம் வந்தா அவர் பேர் வரும்போது அரசியல் பாட்டியாச்சு அவர் டேக்கியா போக்கா அந்த விஸ்வநாதன் சன்ஸ் இந்த போஸ்டர் பத்தி ஒரு நெகட்டிவா கூட வரல ப்ரோ, எந்த சைடுல இருந்தும் எல்லாமே பாசிட்டிவா போடுறாங்க. சந்தோஷப்படுங்களேன். அதுதான் நான் சொல்றேன், சிம்பிளா. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுல ஒரு பெட்டர் இது. சிம்பிளா என்ன பேசணுமோ அது படத்துல சிம்பிளா வச்சுட்டா போதும். ஸ்கில்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸா நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், கன்வென்ஷன் அப்படிலாம் பார்க்காம. ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. ஏன்னா இப்ப ஃபார்முலான அப்டேட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அப்டேட் ஃபார்முலா விடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறோமா, சந்தோஷமா இருக்கணும். அதாவது குட் வைப்ஸ் ஒன்லி இன்மேல், அவ்வளவுதான். அதான் ஒருத்தர் கூட போடல. அப்புறம் அந்த குழந்தைங்க செயின் போட்டது அந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடியே வந்து தான் இன்னைக்கு தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இல்லங்க அதை தாண்டி இன்னொன்னும் இருக்குங்க. அவர் மேல இயல்புலயே இந்த ஃபேன்ஸ் அதுன்றதெல்லாம் விட்டுருங்க, ஃபேன் ஃபைட்ஸை விட்டுருங்க. அடிப்படையாவே நான் பெரிய ஹேட்லாம் என்னைக்குமே பார்த்தது இல்லை அவருக்கு. அது எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பெருசாலாம் பார்த்தது இல்லை. ஆன்லைன்ல சும்மா ஃபேன் ஃபைட்டுக்காக நீ இதை பண்ணியா நான் இதை பண்ணனா, நீ எனக்கு மேல உனக்கு மேல இந்த லூஸ் 4 பைத்தியக்கார பயலுக்கு ஐடி இருப்பாங்க, அமைதியா உனக்கு கிளப்பிடுவாங்க, அதுல இருந்து ஏதாவது ஒன்று ஆகும்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம நான் பெரிய ஹேட்லாம் எப்பவுமே பார்த்தது இல்லை. அதுவும் எஸ்பெஷலி அவரோட படம் விஷயம் வரும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நான் இன்னும் ஒரு பெரிய ஹேட்லாம் பார்த்தது இல்லை. கங்குவா அவருக்கு இல்லங்க, கங்குவா வேற ஒருத்தருக்க. அது அடியெல்லாம் இவரு தாங்க வாங்குறாரு அந்த அதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த அடி வாங்கத்தான் வேணும். புரியல எனக்கு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ 25-41 போட்டிருக்கீங்க, என்னது ப்ரோ அது? காங்கிரஸ் திமுகவோட தொகுதி பங்கீடு. காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான தொகுதி பங்கீடு, சீட்டு கலைபிரிகள். ஒரு 10 பேர் என்னன்னா அது அந்த எப்படி இதுல மேட்ச் பண்றாங்கன்னு தெரியல. அது திமுக காங்கிரஸ். இருங்க நான் திரும்ப ஒரு தடவை கோட் பண்ணி போட்டுறேன். அது எல்லாமே கமெண்ட் கரெக்டாக போட்டுறேன். கமெண்ட் மோஸ்ட்லி கோட் பண்ணி போடாதீங்க, ரிப்ளைல போடுங்க. சரி ரைட், ஆமா ரைட், ஓகே ஓகே, அதை போட்டு விட்டுறேன். AK-64 ஏதோ குறியீடு சொல்ல வரீங்களோன்னு டீகோட் பண்ண வந்துட்டாங்க. ஆதி ப்ரோ சூர்யா படம் பத்தி போட்டுருக்கீங்கல்ல, அது என்ன ப்ரோ? எனக்கு அந்த கதை தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது வரதுக்காக நான் வெயிட் பண்றேன். ஒரு கதை கேட்டு இந்த படம் பார்க்கணும்னு நான் வெயிட் பண்ற சில படங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு சொன்னேன். எந்த மாதிரி இருக்கு ப்ரோ? அது வேண்டாம் ப்ரோ, அதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஃபீல் குட்டா இருந்தா சரி. அந்த சோன் தான் புரியலையே இப்ப உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தா, ஸ்டில் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன இது மாதிரியா இருக்கு, ஆக்ஷன் படம் மாதிரியா இருக்கு.
எவனோ இதுலயும் என்ன ஜிவிபி தான் அடிக்குது. தலையில தொங்கிட்டு எங்கால் புடிச்சிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சுங்க அது. நான் செம்மையா சிரிச்சேன். அது ட்ரெண்ட் ஷூட் போட்டதுக்கு தானே கோட் பண்ணியிருந்தாங்க அத. இப்படி ப்ரோ இஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பண்ண. அதை நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜிவி தான் ரொம்ப நாளா ஓப்பன் அடிக்கிற மாதிரியே தெரியுது. யாரு? ஜிவி பிரகாஷா? ஆமா ப்ரோ. ஏங்க யூத் சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா யூத் இப்ப ரிலீஸ் ஆன 3 பாட்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நான் நேற்று படம் பார்த்தேன். அந்த படம் ஐ மீன் ரஃப் கட் பார்த்தேன். அதுல இன்னொரு சில 3 பாட்டு இருக்கு. எனக்கு எல்லா பாட்டுமே பிடிச்சிருந்துச்சு யூத்ல. நல்லா பண்றாருங்க. ஏங்க எல்லாமே கொஞ்சம் வருஷம் ப்ரோ இருந்துச்சு. வருது கரை பிஜிஎம் எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. பராசக்தி கடைசியா தானேங்க அந்த அது என்ன பாட்டது? ரத்னமாலாவா? யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, எனக்கு ரொம்ப லோவா கேக்குது. பராசக்தின்னு யாரும்? தோழர் ப்ரோ. தோழர் ப்ரோ இல்ல, பராசக்தின்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாரு. தோழர் ப்ரோ பதில் சொன்னவர். ஏங்க தோழருன்றதே ஒரு விழிச்சொல் தான். அது என்னங்க தோழர் ப்ரோ? அது ஏதோ ஒண்ணுங்க. இல்ல இப்ப நீங்க தானே சொல்றீங்க பராசக்தியில ரத்னமாலான்னு பாட்டு இருக்குன்னு. இந்த அளவுக்கு தான் தோழருங்க தமிழ் நாலேஜே இருக்கு நம்ம மக்களுக்கு. பராசக்தியில் ரத்னமாலான்னு பாட்டுக்குன்றது நான் சொல்லித்தான் தெரியுமா? இங்க பாருங்களேன், இவங்க இப்ப வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் வன்மம் கக்குறாங்க இங்க. பரணி வாயை பிடுங்குறீங்களா? பதிலுக்கு தாக்குதலுங்க இதெல்லாம். கோபால் ப்ரோ, நாளைக்கு நேரம் நீங்க வந்து இன்னொரு வன்மத்தை கக்கலாம். அதுக்குதான் நானுமே வெயிட் பண்றேன். என்னது ரெடி ஆயிடலாம். சேயோன்னு என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு? நேற்று ஆக்சுவலா ரொம்ப சீரியஸா 2 டாபிக் போச்சு பொலிட்டிக்கலா. ஆனா நேற்று ஃப்ரண்ட் பேஜை ஃபுல்லா சேயோன்ல கவர் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. சூர்யா அதை கவர் பண்ணுவாரா இல்ல இந்த பொலிட்டிக்கல் பாருங்க ப்ரோ, செகண்ட் கவர் பண்ணுவாரான்னு போஸ்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் லுக் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஏங்க இவன் என்ன பாம்பு வம்சியாங்க? இவன் வேலையா அது? அதை போஸ்ட் பண்றது அது ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய வேலை. இவர் வந்து ஒரு ட்ராக்கர்னு எல்லாமே பண்ணுங்க. அவன் யாருன்னு சொன்னா உங்களுக்கு ட்ராக்கருங்க? சிவகார்த்திகேயனோட அபிஷியலான பிஆர் அவன் இங்க. அவ்வளவுதான். அதை விடுங்க. அப்புறம் எதுக்கு அது ஏதோ மீதி சின்ன ஆக்டர்ஸ்க்குலாம் எப்ப பார்த்தாலும் எப்பயாச்சும் அவன் பாவான் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணுவான். அவ்வளவுதான். நீங்க வந்து தானம் கொடுக்குற மாட்டை வந்து பல்ல புடிச்சு பார்க்க கூடாது. நேத்து அப்புறம் இருந்து டைட்டில் யார் ரிவீல் பண்ண சொன்னது? தப்பா? சரி விடுங்க. அவர் எவ்வளவோ பெரிய பெரிய இதெல்லாம் பட்டாரு. இத போய் பெருசு பேசி அவன் பெரிய தப்பே பண்ணிருக்கான். அதை அடிங்க. சின்ன தப்பு பெருசா பேசாதீங்க. போகும்போது தட்டி பண்ணிடுறாங்க. அண்ணன் அடிக்கலின்னு எனக்கு நல்லா வருது. சரி ப்ரோ, ஒரு நிமிஷம். பிரகாஷ் ப்ரோ, இப்போ 10 மணிக்கு கரெக்டா க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? இல்ல மணி 10:01. 10:01. ரைட், ஓகே ஓகே ப்ரோ. என்னன்னா நேற்று தோழர் பேசியிருந்தாரு, கேட்டேன். அவருக்கு பதில் சொல்லணும், அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 27-28 நிமிஷத்தை பேசியிருக்காரு. அதை நான் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ஓகே பாய் எல்லாருக்கும். பாய். நாளைக்கு பரணி இருக்கீங்களா? பாய் சொல்ல கூட வரல இன்னைக்கு பரணி. இவ்வளவு நேரம் இதுக்கு மட்டும். சரி ரைட், ஓகே. அப்ப பாய். அப்ப நாளைக்கு சந்திப்போம். சரிங்க. கோபால் ப்ரோ, பூட்டின வீட்டுலதான் நீங்க சவுண்ட கொடுத்துட்டு இருந்தீங்க.